பரலோக பிதாவே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். உம்மை நாங்கள் ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்தும் இந்த காலை ஆராதனை நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்த வாரமெல்லாம் நாட்களெல்லாம் நீர் எங்களோடு கூடவே இருந்து எங்களை பாதுகாத்து பராமரித்து போஷித்து காப்பாற்றி எங்களை தூக்கி சுமந்து வந்த எல்லா வழிகளையும் நாங்கள் நினைத்து பார்த்து நன்றி ஆராதனை செலுத்து இந்த காலையில் கூடிவர ஜீவன் சுகபலன் தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆம் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன் செல்லும்போது அந்த இளைப்பாறுதல் அனுபவிக்க எங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாட்களில் தேவனுடைய ஜனங்கள் எல்லாருக்குள்ளேயும் தேவ பக்தியின் ஆசீர்வாதத்தை கட்டளிட்டு எப்போதும் உமக்காக உண்மையும் உத்தமமாக ஜீவிக்க கிருபை தருவீராக. கேட்கிற வசனங்களின்படி ஜீவிக்க கிருபை தருவீராக. கிருபையும் சத்தியமும் சேர்ந்தே வருகிறதென்று நாங்கள் படிக்கிறோம். சத்தியத்தை கேட்கும்போது இந்த சத்தியத்தின்படி ஜீவிப்பதற்கேற்ற கிருபையின் தருவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளின் காலை ஆராதனையினுடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் எங்கள் மேல் பொழியும்படியாய் ஊற்றும்படியாக நான் ஜெபிக்கிறோம். பாடல் ஆராதனை புறப்படும் உம்மை துதித்து ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்தி ஆராதிக்கிற வேளையில் செகண்டாய் மகிமையினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பி ஆசீர்வதிக்கும்படியாய் இந்த வண்ணாந்திர வாழ்க்கையில் நல்ல பிரகாசத்தோடு வெளிச்சத்தோடு நாங்கள் ஒளியின் பிள்ளைகளாக ஜீவிக்க கத்திருக்கிறவ தருவீராகப்பா. ஸ்தோத்திரம். நம்முடைய வார்த்தைகளை நீர்களுக்கு அபிஷேகித்து ஆசீர்வதித்து தாரும். தொடர்ந்து நம்முடைய சமூகம் எங்களோடு கூட இருக்கட்டும். ஜீவனுள்ள சாட்சிகளை கொடுத்து பக்திக்கு ஏதுவாக பக்தி விருத்திக்கு ஏதுவாக கத்திர் காரியங்களை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளையும் நீக்கி நீ மகிமைப்படும் துதி கண்ண மகிமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக்கிறோம் பிதாவே, ஆமே ஆமே. அன்பின் சொரூபியே, அருளிறை வல்லலே, இன்பமாய் போற்றுவோம் எந்நேரம் எதிலே. அன்பின் சொரூபியே, அருளிறை வல்லலே, இன்பமாய் போற்றுவோம் எந்நேரம் எதிலே. உன்னத அன்பே, ஒளி தரும் என்பே, உமதடி பணிந்து போற்றுவோம் போற்றுவோம். உமதடி பணிந்து போற்றுவோம் போற்றுவோம். வந்திடுவீரே வல்லமையாக வானவ தூதகணங்களுடனே. வந்திடுவீரே வல்லமையாக வானவ தூதகணங்களுடனே. பெந்தெகோஸ்தின் பெரும் பெறான மாரியை பொழிந்திடுவீரே இக்கூட்டமிதிலே. பொழிந்திடுவீரே இக்கூட்டமிதிலே. அன்பின் சொரூபி, அருளிறை வல்லலே, இன்பமாய் போற்றுவோம் எந்நேரம் எதிலே. அன்பின் சொரூபி, அருளிறை வல்லலே, இன்பமாய் போற்றுவோம் எந்நேரம் எதிலே. உன்னத அன்பே, ஒளி தரும் என்பே, உமதடி பணிந்து போற்றுவோம் போற்றுவோம். உமதடி பணிந்து போற்றுவோம் போற்றுவோம். ஆண்டுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசி கேட்போம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இதுதான் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கப்படுகிற வார்த்தை. இதுதான் கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசுகிற வார்த்தை. என்ன? உன் பேரை பெருமைப்படுத்துவேன். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த மார்ச் மாதத்தில் இந்த 2வது ஞாயிற்றுக்கிழமை உங்களோடு கூட பேசுகிற காரியம் என்னன்னா, உங்கள் பேரை கர்த்தர் பெருமைப்படுத்த போகிறார்.
இந்த வசனங்கள் நமக்கு நன்றாக தெரிந்த வசனங்கள். ஆபிரகாமை குறித்து சொன்னப்பட்ட காரியங்கள். ஆபிரகாமுடைய அப்பா பேர் என்ன? தேராகும் ஆபிரகாமும் சாராளையும் அவங்க சொந்தங்களை எல்லாத்தையும் அழைச்சிட்டு இப்போ அவர் எங்கே போகிறாரு? கானானை நோக்கி பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறார். 11ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனத்தில் பார்த்தீங்கன்னா அவர் எல்லாரையும் கூட்டிகிட்டு கானானை நோக்கி பிரயாணம் பண்ணுகிற அந்த போகிறதான அந்த வழியில் ஆபிரகாமுடைய அப்பா என்ன செஞ்சிடறாரு? இறந்து போயிடுறார், மரித்து போயிடுறார். அப்படி தன்னுடைய தகப்பனார் மரித்து போன அந்த சூழ்நிலையில் அவன் அந்த பிரயாணத்தில் இனி என்ன செய்ய போகிறது என்று தெரியாமல் தவித்து கொண்டிருந்த வேளையில், இனி அடுத்தது எப்படி நான் என் வாழ்க்கையில் நான் மூவ் பண்ணி போக போகிறேன்னு எனக்கு தெரியலையே என்று சொல்லி தன் தகப்பனார் மரித்து விட்டார் என்று சொல்லி வேதனையோடு இருந்திருக்கலாம், கண்ணீரோடு இருந்திருக்கலாம். இனி எவன் நம்மளை ஊரில் மதிப்பான்? அப்பா இருக்கிற வரைக்கும் தான் மதிப்பு சிலர் இருக்கலாம், நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அப்பா இறந்த பிறகு யார் நம்மளை மதிப்பா? நம்முடைய எதிர்காலங்கள் எப்படி இருக்கும்? நாம் செய்கிற தொழில் என்ன? நம்ம என்ன செய்ய போகிறோம் என்று கலங்கி தவித்து அடுத்த என்ன ஸ்டெப்புக்குள்ளாக நம்ம மூவ் பண்ண போகிறோம்? ஆண்டவர் என்ன திட்டம் வச்சுருக்காருன்னு தெரியலையே, நமக்கு யார் உதவி செய்வா? யார் நம்ம தூக்கி விட போகிறா? எதிர்காலங்களில் என் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று சொல்லி கலங்கின்ற சூழ்நிலையில் தான் ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்து பேசின இந்த வார்த்தைகள். ஆமென். அப்படி யாராவது இருக்கிறீங்களா? யார் எனக்கு உதவி செய்வா? இனி என் வாழ்க்கை எப்படி இருக்கும்? என் குடும்பம் எப்படி கொண்டு போக போகுது? இனி உங்கள் ஃப்யூச்சர் என்ன பண்ண போகிறாங்க? யார் நமக்கு ஏதாச்சும் உதவி செஞ்சு நம்மளை மேலே தூக்கி விடுவாங்களா அப்படின்னு ஒரு வேளை சில உட்காந்து கொண்டு இருக்கலாம். யாரும் வரமாட்டாங்க. ஒருத்தர் மட்டும்தான் வருவார். யார் வருவா? கர்த்தர் வருவார். ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் உங்களை தேடி வருவார். நீங்கள் அவரை தேடி போனால் உங்களை தேடி உங்களை அழைத்து, உங்களை பேர் சொல்லி அழைத்து, ஆபிரகாம் எப்படி இங்கே பேர் சொல்லி அழைச்சாரோ ஆண்டவர் சொன்னார், நீ இனத்தையும் உன் தேசத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு நீ என்ன செஞ்சிரு? இந்த 3 காரியத்தை விட்டு வெளியே வா. அப்புறம் சொல்கிறேன், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று சொல்லி பயந்து கலங்கி நின்ற சூழ்நிலையில் ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை தான் இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஒரு ஆமீன் இல்லை? அல்லேலூயா. ஆமாம், நிறைய பேருடைய வாழ்க்கையில் பலவிதமான கேள்விக்குறியோடு பலவிதமான பிரச்சனையோடு இருக்கிறீங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீ பயப்படாதன்னு சொல்கிறார் ஆண்டவர். ஆபிரகாம் அப்படி தான் சொன்னார், நீ பயப்படாதப்பா, நான் உன் கூட இருப்பேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவன் என்ன செய்வேன்? உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். இப்படி நிறைய வாக்குத்தத்தங்களை ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்தார். யாருமே இல்லாவிட்டாலும் கூட கர்த்தர் ஒருவராகவே அவனோடு கூட இருந்து அவன் விசுவாசத்தின் தகப்பனாக கர்த்தர் அவனை மாற்றி தேசத்துக்கே அவனை ஆசீர்வாதமான ஒரு மனிதனாக கர்த்தர் வைத்தார் என்று சொன்னால், ஆண்டவர் ஆபிரகாமை ரொம்ப நேசித்தார். ஆபிரகாம் அவனுடைய சிநேகிதராக இருந்தபடினால அவனுடைய பேரை கர்த்தர் பெருமைப்படுத்தினார். ஆமென். என்ன எப்படி எங்கே அவன் பேரை பெருமைப்படுத்துகிறான்னு ஒருவன் நீங்கள் கேட்கலாம். அவன் ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். ஆபிரகாம் கர்த்தர் சொன்ன வார்த்தை என்னையோ அந்த வார்த்தைக்கு அவன் செவி கொடுத்தார், கீழ்ப்படிந்தார். அதனால தான் அவன் ஆசீர்வாதமாக தேவன் வைத்தார். அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய பெயர் பெருமைப்பட வேண்டும் என்று சொன்னால், மனுஷனால் பெருமைப்படக்கூடாதுங்க, கர்த்தரால் தான் நம்முடைய பெயரை பெருமைப்படுத்தப்பட வேண்டும். இப்போ இந்த நாளிலே கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறாரு. இந்த மாதம் எப்படி இருக்கும், இந்த வருஷம் எப்படி இருக்கும், இனி நம்ம என்னெல்லாம் செய்ய போகிறோம். ஆனால் ஆண்டவர் கிருபையாக இந்த 2026ஆம் ஆண்டில் 2 மாதம் கழித்து 3வது மாதத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்காருன்னா ஏதோ ஒன்று திட்டம் பண்ணி வச்சுருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? இந்த மார்ச் மாதம் ஏதோ ஒன்று ஆயத்தம் பண்ணி வச்சுருக்கிறாரு. அந்த ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற காரியத்தை கர்த்தர் இந்த மாதத்தில் உங்கள் கையில் கொண்டு வந்து தர வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்த ஆபிரகாமுக்கு லைஃப்பில் எப்படி இருக்க போகுதுன்னு அவனுக்கு தெரியல. ஆனால் தேவன் சொல்லிட்டாரு. அவர் சொன்ன வார்த்தை என்னன்னா, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்கிடுவேன்ப்பா, உன்னை ஆசீர்வாதமாக வைப்பேன், உன் பேரை என்ன செஞ்சிடுவேன்? பெருமைப்படுத்துவேன். பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க. இன்றைக்கு கர்த்தர் கொடுக்குற வார்த்தை என்னன்னா, கையை பிடிச்சி சொன்னீங்கன்னா, கீழ்ப்படிஞ்சிங்கன்னா ஆசீர்வாதம் கிடைக்கும். இப்போ கையை பிடிச்சி சொல்லுங்க. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற வார்த்தை என்னன்னா, உன் பேரை பெருமைப்படுத்த போகிறார். அல்லேலூயா. இதுதாங்க டைட்டில். ஆமென். இந்த வார்த்தை உங்கள் காதிலும் எப்பொழுதுமே துணிச்சு கொண்டே இருக்கணும். ஆண்டவர் என் பேரை பெருமைப்படுத்த போகிறார். ஆபிரகாம் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நம்பி
விசுவாசித்து தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனாய் மாறினார். ஆண்டவர் சொன்ன வார்த்தையை ஆபிரகாம் விசுவாசிச்சார். விசுவாசிக்கு விசுவாசம் இருக்கணும். விசுவாசிக்கு விசுவாசம் இருந்தால் தான் அந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் தம்முடைய பிள்ளையுடைய வாழ்க்கை நிறைவேற்றும். உங்கள் பெயரை பெருமைப்படுத்துவார். ஆமென். எப்படி ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய லைஃப்பில் ஆண்டவர் உள்ளே வந்து பெருமைப்படுத்த முடியும்? ஒன்று, ஆபிரகாம் கீழ்ப்படிஞ்சிருக்கிறாரு. இன்னொன்று, ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு எதுவும் எதிர்த்து பேசாமல் எங்கே அதெல்லாம் கேட்கல, சொன்ன விஷயம் 2. இன்னொன்று, மூணாவது என்னென்னா அவனுடைய கிரியைகள் நீதியாக இருந்துச்சு. யாக்கோபில் நம்ம வாசிக்கிறோம் ஆபிரகாமுடைய கிரியைகள் எப்படி இருந்துச்சுங்க. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிங்க. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். ஆமென். அவன் ஒரு நீதிமானாய் மாறி இருக்கிறான். யாரு? ஆபிரகாம் ஒரு நீதிமான், ஒரு நீதி உள்ள ஒரு மனிதன். அதனால தான் கர்த்தர் அவன் பேர் என்ன செஞ்சாரு? பெருமைப்படுத்தினார். அவன் தன்னுடைய கிரியைகளில் நீதிமானாக மாறுகிற ஒரு மனிதனாக இருந்தார். அப்போ உங்கள் பேரை கர்த்தர் பெருமைப்படுத்தணும்னா, உங்கள் பிஸ்னஸுடைய பெயரை கர்த்தர் பெருமைப்படுத்தணும்னா, நீங்கள் அரசாங்க வேலையோ தொழிலோ வியாபாரமோ இல்லை என்ன காரியம் செஞ்சாலும், விவசாயம் பண்ணுறீங்களோ, ஹோட்டல் வச்சுருக்கோம், டீ கடை வச்சுருக்கீங்களோ, உங்கள் கர்த்தர் உங்கள் பேரை, உங்கள் குடும்பத்தின் பேரை, உங்கள் பிள்ளையுடைய பேரை பெருமைப்படுத்தணும்னா முதலாவது நீங்கள் நீதிமானாக மாறணும். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன மாறணும்? நீதி உள்ள ஒரு வாழ்க்கை வாழணும், கீழ்ப்படியணும். ஆபிரகாம் அவனுடைய கிரியைகளில் நீதிமானாக பட்டான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நம்முடைய பெயர்களை பெருமைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நாம் செய்கிற காரியங்களெல்லாம் நல்ல செழித்தோங்கி, நாம் செய்கிற காரியங்களெல்லாம் நல்ல பர்ஃபெக்டாக நல்ல பெயர் எடுக்கத்தக்கதான ஒரு காரியத்தை நம்ம இந்த உலகத்தில் இந்த தேசத்தில் செயல்பட வேண்டும் சொன்னால் நீங்கள் நீதிமானாக இருந்தால் கர்த்தர் உங்கள் பெயரை கர்த்தர் பெருமைப்படுத்துவார். அல்லேலூயா. ஏன்னா நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வசனம் என்ன பாருங்கள். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் என்ன வசனம்னு பாருங்கள் கொஞ்சம். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. நீதிமானுடைய பெயர் புகழ் பெற்று விளங்கும், துன்மார்க்கருடைய பேரோ அழிந்து போகும். அப்ப யாருடைய பேருங்க புகழப்படும்? யாருடைய பேரை கர்த்தர் பெருமைப்படுத்துவார்? நீதிமானுடைய பேர் புகழ் பெற்று விளங்கும் என்றுங்க சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே நீதிமானுடைய பெயர் ஒரு நீதிமான் தான். ஆபிரகாம் ஒரு நீதிமான் தான். அதனால தான் கர்த்தர் அவனை பெருமைப்படுத்தினார், ஜாதியாக்குனார், பெரிய ஜாதியாக்குனார், ஆசீர்வாதமாக இருப்பான்னு சொன்னார். எல்லாமே ஆண்டவர் செஞ்சார், கீழ்ப்படிஞ்சார். அவன் விசுவாசத்தை நல்ல ஒரு மகனையும் அவன் விசுவாசி பெற்று கொண்டார். நம்முடைய வாழ்க்கையில் இதெல்லாம் இருக்கணுங்க. கீழ்ப்படிதல் இருக்கணும், நீதி உள்ள ஒரு வாழ்க்கை செய்கிறவளாக இருக்கணும். இன்றைக்கி தேவ ஜனங்களை பார்த்து கர்த்தர் ஒருவேளை கேட்கலாம், என்ன சொல்லுவார்னா, உங்கள் பேர் கெட்டு போயிடுச்சு என்று வருத்தப்பட்டு நீங்கள் கலங்கக்கூடாது. இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் உங்கள் பேர் கெட்டு போயிருக்கலாம். பேர் என்ன பண்ணியிருக்கோம்? நம்ம பேரை கெடுக்கிறதுக்குன்னே சில பேர்லாம் இருப்பாங்க. சபையிலும் இருப்பாங்க, ஊர்லேயும் இருப்பாங்க, சொந்தக்காரங்களும் இருப்பாங்க, வேலை செய்கிற இடத்துலையும் இருப்பாங்க, பிஸ்னஸ் பண்ணுற இடத்துலையும் இருப்பாங்க. கூட இருந்து குளிப்பு இருக்கிற சில ஓநாய்கள் நரிகள்லாம் கூட என்ன செய்வாங்க, இவங்களாம் யாருன்னு கேட்டால் கிறிஸ்துவர்கள் தான் இருப்பாங்க. வெளியே இருக்கிற ஆட்கள் கூட நல்லா இருப்பாங்க, ஆனால் அந்த கிறிஸ்துவர்கள் ரொம்ப மோசமாக இருக்கிறாங்க இந்த நாட்களில். இப்போ நம்ம பேர் ஒருவேளை கெட்டு போயிடுச்சுன்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், ஐயோ என் பேரே கெட்டு போச்சே, இனி என்ன செய்ய போகிறேன்னே தெரியலையே. உலகத்தின் மத்தியில், புறஜாதிகள் மத்தியில், நான் வேலை செய்கிற இடத்துல, சொந்தக்காரங்க மத்தியில், என்னுடைய நண்பர்கள் மத்தியில், சபையில் என் பேர் கெட்டு போச்சு. நான் வியாபாரம் செய்கிறேன், அந்த இடத்துல என் பேர் கெட்டு போச்சு. கிராமத்தில், ஊரில், டவுனில், எல்லா இடத்துலையும் என் பேர் கெட்டு போச்சு. உங்கள் பேர் கெட்டு போச்சா? அப்படி கெட்டு போன சூழ்நிலை இருக்குதா? அப்படி இருந்த கர்த்தர் சொல்கிற உங்கள் பேரை கர்த்தர் பெருமைப்படுத்த போகிறார். அல்லேலூயா. உங்கள் பக்கத்தில் கைப்பிடிங்களேன். உங்கள் பேர் கெட்டு போனால் பரவாயில்ல சொல்லுங்க. உங்கள் பேர் கெட்டு போனால் பரவாயில்ல, உங்கள் வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாது. ஆமென். பேர் கெடுக்கிறதுக்குனே சில கூட்டம் இருக்குதுங்க, அதுதான் அவங்களுக்கு ஊழியமே. சில விசுவாசிகளுக்கு அதுதான் ஊழியம், சில ஆட்களுக்கும் அதுதான் ஊழியம். மற்றவங்க பேரை கெடுக்கிறதுக்குனே சில ஆள் இருப்பாங்க. ஆமாம், ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எதை விதைக்கிறியோ அதை. ஆமாம், நம்முடைய வாழ்க்கையில் பேர் புகழெல்லாம் மனுஷன் நம்மளை புகழக்கூடாது. எங்கே போனாலும் நான் இவங்க ஆள், அவங்க பேர், அவங்க ஊர், இதெல்லாம் சொல்லவே கூடாது. கர்த்தரால் நீங்களும் என்ன செய்யணும்?
நான் எங்கேயாச்சும் மீட்டிங் போவேன். ஒரு நாள் நான் கோயம்புத்தூரில் ஒரு 6-7 வருஷமாக அங்கே படிச்சுட்டு இருந்தேன். ஐபிஎச் சர்ச் கோயம்புத்தூரில் டேவிட் பிரகாசம் ஐயா இருக்கிறாங்க. ஒரு நாள் அவர் அங்கே போய் சந்தித்தோம். அங்கே இங்கே வந்திருந்தாங்க, வீட்டுக்கு வந்திருந்தாங்க, வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. தம்பி, நீ என்னை வந்து பார்க்கலையே, பாஸ்டர் யோவான் பையன் நீ சொல்லலையே. நான் எதுக்கு சொல்லணும்? பாஸ்டர் யோவான் பையன் சொன்னால் உடனே செஞ்சுருவாங்க, வாங்க உட்காருங்க உட்காருங்க. எதுக்கு அப்படி சொல்லணும்? எங்கே போனாலும் என் பேரை எங்கேயுமே சொல்ல மாட்டேன். கடைசியாக முடிச்சுட்டு மீட்டிங்லாம் முடித்த பிறகு கேட்பாங்க, நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கேன்? நான் கிருஷ்ணகிரியில் வந்திருக்கேன், பாஸ்டர் யோவான் அவங்க சன்னு, இங்கே போய் ஊழியம் செய்கிறோம், அப்படி தான் அதே போல் ஒரு தடவை காஞ்சிபுரத்தில் ஒரு இடத்துக்கு போகும்போது ஒரு ஊழியக்கார் வந்து ஒரு பெரிய கன்வென்ஷன் நடக்குது, ஓடி வந்து என்னை கட்டி பிடிச்சார். நல்லா பல்காக இருந்தார். நம்ம இப்படி இருக்கிறோம், இவர் யாரும் நம்மளை வந்து ஃபுல்லாக டைட்டாக கட்டி பிடிச்சார். நான் அங்கேருந்து பார்க்குறேன், இது யாருன்னு பின்னாடி காமிக்கிறேன் ஷேரன்ட்ட. ஃபுல்லாக அடிச்சுட்டு இங்கே மொத்தம் கொடுக்குறாரு, அப்புறம் திருப்பி கட்டி பிடிக்கிறார், திருப்பி ஆம்பூரில் பார்க்க திருப்பி அங்கேயும் கட்டி பிடிச்சி மொத்தம் கொடுத்து. யார் இந்த மனுஷன், யார் இந்த ஊழியக்கார் யாருன்னு எனக்கு தெரியலையே, நல்லா என்னோட முதிர்ந்தவர். அப்புறம் கடைசியாக சொல்கிறாரு, எனக்கு உங்களை நல்லா தெரியும், உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் கடைசியாக சொன்னாங்க, காஞ்சிபுரத்தில் ஒரு பாஸ்டர், அவர் பாஸ்டர் ஃப்ரெடின்னு, பாஸ்டர் ஃப்ரெடியோட மருமகனு கூட நான் எங்கேயுமே சொன்னது கிடையாது. யாருடைய பேரை நான் யூஸ் பண்ணதில்லை என் வாழ்க்கையில். நம்ம பேர் நமக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் வரணுங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஆமாம், நிறைய பேர் அப்பா பேர் வச்சே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. நோ, உனக்குன்னு ஒரு பேரை கர்த்தர் வச்சிருக்கிறார், அந்த பேரை உன் பேரை கர்த்தர் பெருமைப்படுத்துவார். அதுதான் சொன்னார், தேராக மறிச்சிட்டாரு, உன் அப்பா மறிச்சிட்டார், நீ அவரை விட்டு வெளியே நான் உன் பேரை என்ன செய்வேன்? பெருமைப்படுத்துவேன், உன்னை ஜாதியாக்குவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பேன்னு சொன்னார். அதே போல் ஆபிரகாமுடைய பேரை கர்த்தர் பெருமைப்படுத்தினார். ஒன்றே ஒன்று சொல்லி, எங்கே போனாலும் நான் இவங்க பையன் அப்படிலாம் சொல்லவே சொல்லாதீங்க. நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா அங்கே உங்களுக்கு கொடுக்க வேண்டிய கணம் வரும். கர்த்தர் உங்களோடு கூட இருந்தால் அங்கே உங்களுக்கு என்ன கணம் கிடைக்கணுமோ அந்த இடத்துல கர்த்தர் கணம் கிடைக்க கர்த்தர் கிருபை செய்வார். அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் பேரை கெடுக்கிறதுக்கு சில பேர் இருப்பாங்க. ஆமேன், இருக்கிறாங்களா இல்லையா? தேவையில்லாத காரியத்தை சொல்லுவாங்க, இவன் வந்து அப்படி சரியில்லை பாஸ்டர், அவன் மோசம் பாஸ்டர், சிஸ்டர் இவனா, ஐயோ இந்த பொண்ணா, இப்படி சொல்லி பேரை கெடுக்கிறதுக்கு சில கூட்டம் சபையில் என்ன செய்யுது? நல்லா இருந்தாலும் அவன் வந்து கெட்டவன் சொல்லி நிரூபித்து அவன் பேரை ஒன்றும் இல்லாமல் சின்னாமன்னு ஆக்கிற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்க பேரை கர்த்தர் கெடுப்பார், யார் அது செய்கிறாங்களோ. ஆமேன். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீதிமானுடைய பேர் புகழ் பெற்று விளங்கும். நீதிமானா வாழணும். நீதிமானுடைய கூடாரங்களில் எங்கே இருக்குது? அது இல்லையே. நீங்கள் நிறைய குடும்பங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் இருக்குதா? சந்தோஷம் இருக்குதா? நீதிமானே இல்லையே. குடும்பமே நீதிமான்களாக வாழலையே. நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாகணும்னா நீ நீதி உள்ள வாழ்க்கை வாழ்ந்தாதான் அந்த குடும்பங்களில் கம்பீர சத்தம் உண்டாகும். அந்த குடும்பத்தின் பெயரை கர்த்தர் பெருமைப்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நிறைய பேருடைய பேரை கெடுத்தாங்க. தானியேலுக்கு மேலே நிறைய பேர் பொறாமப்பட்டாங்க. சில ராஜாக்கள் பொறாமப்பட்டு அவன் இப்படி பண்ணுறான், கையெழுத்து போட்டு அவன் ஜெபிக்கிறாரு, அவர் எதாவது பண்ணுங்கன்னு சொல்லி பொறாமப்பட்டு போனாங்க. உடனே சொன்னார், நான் உன்னை சிங்கக்கபியில் போட போகிறேன், நீ ஆராதிக்க தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராக இருப்பான்னு சொல்லி சிங்கக்கபியில் செஞ்சுட்டாங்க, போட்டுட்டாங்க. ஆனால் நீதிமானுடைய பெயரை கெடுக்க எத்தனை பேர் முயன்றாலும் அவருடைய பெயர்களை கர்த்தர் பாதுகாப்பார். ஒரு ஆளியா சொல்லுங்க. அவன் அப்படி தாங்க பேசுவான் அப்படின்னு காதில் கேட்டு போயிட்டே இருக்கணும். அல்லேலூயா. அதுதான் நீதிமான். தானியேல் சொன்னார், நீ செய்றியா செஞ்சுக்கோ, சிங்கக்கபியில் போடுறியா போட்டுக்கோ, சூளையில் போடுறியா போட்டுக்கோ, எங்கே இருந்தாலும் நான் ஆராதிக்கிற தேவன் என் கூட இருந்து என் பெயர் என்ன செஞ்சுவார்? பெருமைப்படுத்தி என் தலையை உயர்த்தினாரா இல்லையா? அதுபோல் உங்கள் தலைகளை கர்த்தர் என்ன செய்வார்? உயர்த்துவார். செய்ய வேண்டியது என்ன? கீழ்ப்படியணும், நீதிமானாக இருக்கணும், ஆண்டவருக்கு பயப்படுகிற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாதாங்க உங்கள் பெயரை கர்த்தர் பெருமைப்படுத்த முடியும். ஹல்லேலூயா. இப்போ நீதிமானுடைய பேர் புகழ் பெற்று வழங்கும். இந்த தேசத்தில், இந்த ஊரில் நீங்கள் செய்கிற வியாபாரம், படிப்பில், நீ ஐடி ஃபீல்டில் இருந்தாலும் சரி, நீ கவர்மெண்ட் சர்வெண்ட் இருந்தாலும் சரி, ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணாலும் சரி, விவசாயம் பண்ணாலும் சரி, எங்கே இருந்தாலும் எங்கே ஒர்க் பண்ணாலும் உன்னை கர்த்தர் அடுத்த ஸ்டெப்புக்கு அடுத்த லெவலுக்கு மார்ச் பண்ணி இந்த மாதம் கொண்டு போனோன்னா நீங்கள் நீதிமானாக இருந்தால் உங்கள் பெயரை கர்த்தர் பெருமைப்படுத்துவார், கனத்தை கொடுப்பார், ப்ரொமோஷனை கொடுப்பார். நீ விரும்புகிற காரியத்தெல்லாம் கர்த்தர் அந்த நாட்களில் உங்களுக்கு என்ன செய்வார்? செய்து முடிப்பார். உங்கள் பெயர் புகழ் பெற்று விளங்கணும்னா நாம் செய்ய வேண்டிய காரியம் நீதிமானாய் மாறணும். எப்படி நீதிமானாக மாறுது? நம்முடைய பாவங்களை ஆண்டவர் சமூகத்தில் அறிக்கப்படணும். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வுடைய மட்டும் அவர்களை அறிக்கை செய்து விட்டு விடணும். இரக்கத்தை, ஆமாம், இரக்கம் பெறணும்னா நீங்கள் பாவத்தை அறிக்கை செய்யணும். பாவத்தை அறிக்கை செய்கிறது மாத்திரமில்லை, அவருடைய ரத்தத்தினால் நம்மை கழுவப்படும் பொழுது நீங்களும் நானும் எப்படிப்படலாம் மாறுகிறோம்?
அப்படிப்பட்ட நீதிமானுடைய பெயரை தான் கர்த்தர் புகழும்படி செய்வார், அவனை கர்த்தர் பெருமைப்படுத்துவார். தேவாலயத்தில் இன்றைக்கி நிறைய பேர் வராங்க, சபைக்குள்ளே நிறைய பேர் வராங்க, பாவிகளும் வராங்க, நல்லவங்களும் வரும், கெட்டவங்க வராங்க, எல்லாரும் உள்ளே வருவாங்க. ஆனால் தேவாலயத்தில் போய் 2 பேர் ஜெபம் பண்ணாங்க, பரிசேயன் 2 பேரும் போய் ஜெபிக்கிறாங்க, பரிசேயன் ஆயக்காரன் போய் ஜெபிக்கிறாங்க. ஒருத்தன் நான் வந்து ஊழியம் பண்ண ஆண்டவர் உமக்காக இப்படி செஞ்சேன், காணிக்கை போட்டேன், அது போட்டேன்னு சொன்னேன். இன்னொருத்தர் என்ன பண்ணுறாரு, ஜெபிக்கிறாரு, தன் மார்பில் அடித்துக்கொண்டு பாவியாக இருக்கிற என் மேல் கிருபையாய் இறங்கும் என்று சொல்லி ஜெபிக்கிறார். பைபிள் அதை அவர்களை குறித்து சொல்கிறது, அவன் தன் வீட்டுக்கு திரும்பி போகும்போது நீதிமானாக்கப்பட்டு திரும்பி போனான். இப்போ சபைக்கு வரவங்க எப்படி வரீங்க, ஆண்டவர் தான் கேட்குறாரு. நான் இதை செஞ்சேன், இந்த சபைக்கு இதெல்லாம் நான் செஞ்சுருக்கிறேன், இத்தனை ஏழைகளுக்கு நான் உதவி செய்கிறேன், தவறாமல் தசமமாக கொடுக்குறேன், தவறாமல் காணி கொடுக்குறேன், ஊழியம் செய்கிறேன், ஜெபிக்கிறேன், வேதத்தில் நல்ல அறிவுள்ளவனாக இருக்கிறேன், என்ன பிரயோஜனம், நீதி உள்ள வாழ்க்கை வாழலையே இதெல்லாம் செஞ்சுட்டு. ஆனால் இங்கே ஒருத்தர் சொல்கிறாரு, நான் பாவி ஆண்டவரே, தாழ்மையை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா, ஆமென். பைபிள் எடுத்து வரும்போதே, சபைக்கு வரும்போதே தாழ்மையோடு உள்ளே வரணும். அப்பாவை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு ஆண்டவரை நான் பார்க்க போகிறேன், ஆண்டவரை பார்க்க போகும்போது அப்படியே தாழ்மையாக வரணும். தாழ்மையாக வருகிறவர்களை தான் கர்த்தர் என்ன செய்கிறாரு, நோக்கி பார்க்கிறார். தாழ்மையில் தான் கிருபை கொடுக்கிறார். பெருமையாக வருகிறவர்களுக்கெல்லாம் கர்த்தர் என்ன செய்வார், எதிர்த்து நிற்கிறார். அல்லேலூயா. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பெயரை கர்த்தர் பெருமைப்படுத்தணும்னா நீங்கள் ஆண்டவர்கிட்ட வரும் பொழுது உங்களை தாழ்த்தணும். ஆமென். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நீங்கள் தாழ்த்தணுங்க. ஆண்டவர் சமூகத்தில் தாழ்த்தினா தாங்க உங்கள் பெயரை கர்த்தர் பெருமைப்படுத்த முடியும், உங்களை கர்த்தர் ஆசீர்வாதமாக வைக்க முடியும். நீங்களும் நானும் ஒரு ரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமான்கள். ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்னென்னு பாருங்கள். ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் வாசிங்க, இந்த வசனத்தை வாசிங்க, முதல் வசனம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். தேவனிடத்தில் நாம் என்ன பெற்றிருக்கிறோம், சமாதானம் இருக்குதா? பக்கத்தில் கை பிடிச்சிக்கலுங்க. வீட்டில் சமாதானம் இருக்குதா? பதில் சொல்லுங்க, கேட்டால் மட்டும் போதா? வீட்டில் சமாதானம் இருக்குதா? என்ன சொல்கிறாங்க உங்களுக்கு தான் தெரியும். 2 பேர்த்துக்கும் நீதிமானாக வாழ்ந்தால் சமாதானம் இருக்கும். ஆண்டுடைய பிள்ளையுடைய வீட்டில் சமாதானம் நிச்சயமாக தங்கி இருக்குங்க. இந்த சமாதானத்தை கெடுக்கிற ஆள் இருந்துச்சுன்னா அதை கட்டி ஜெபிக்கணும். ஆமென். உபவாசம் போட்டு ஜெபிக்கணும். அந்த ஆளை வச்சு என்ன ஜெபிக்கணும், அவங்கள ஒன்றுலாம் பண்ணுங்க ஆண்டவர், அப்படி இல்லை, அவங்களுக்குள்ள கிரியை சேர்ந்த பொல்லாத ஆவி என்ன செஞ்சிடணும். ஆமாம், அதுக்காக நீங்கள் என்ன செய்யணும், ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. விசுவாசத்தினால, ஒரு ரத்தத்தினாலே நாம் நீதிமான்களாய் மாறி இருக்கிறோம். எத்தனை பேர் மாறி இருக்கிறீங்க? ரத்தத்தால் கழுவப்பட்டவங்க கரங்களை ஊற்றி அழிய சொல்லுங்க. ஆமாம், உங்களை என்னையும் கல்வாரி சிலுவையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரத்தத்தை சிந்தி விளைக்கிறேன் கொடுத்து உங்களை என்னை மீட்டெடுத்திருக்கிறான்னு சொன்னால் நாம் நீதிமான உள்ள ஒரு சந்ததியாக நாம் இருக்கணும், நீதிமானாக நாம் வாழ வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய விருப்பமும் கூட. அப்படி வாழ்கிற தேவ பிள்ளையுடைய பெயரை கர்த்தர் என்ன செய்வார், பெருமைப்பட்டு. இன்றைக்கு கர்த்தர் பேசுகிற இந்த வார்த்தை உங்கள் காதல் எப்பொழுதுமே என்ன செய்யணும், தொனிச்சு கொண்டே இருக்கணும். அவன் ஒன்றும் இல்லாமல் போயிடுவான், என் குடும்பத்துக்கு எடுத்தால அவன் நாசமாக போயிடுவான்னு சொல்கிறான் பார்த்தீங்களா? அப்போ இருந்தே உங்களுக்கு வந்து பிளெஸ்ஸிங்ஸ் ஆரம்பிச்சிச்சுன்னு அர்த்தம். ஆனால் நீங்கள் எதிர்த்து பேசுனீங்கன்னா என்ன பண்ணுவோம், என்ன ஆகும் எனக்கு தெரியாது. என்றைக்கு உங்களை ஒருத்தர் தூசிக்கிறாங்களோ அப்போவே நீங்கள் வளர்றீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. என்றைக்கு ஒருத்தவங்களை பார்த்து பொறாமப்படுறாங்கன்னா அன்றைக்கே நீங்கள் நினச்சிக்கணும், ஓ ஆண்டவர் நம்ம படிப்படியாக உயர்த்தி கொண்டிருக்காருன்னு நினைக்கணும். பேசுவாங்க, 1000 பேசுவாங்க, பேரை கெடுக்கிறதுக்குனே சில ஆள் இருக்கும், அதெல்லாம் சீக்கிரம் ஒளிய செய்வார் ஆண்டவர். ஆமேன். நம்ம நல்லா இருந்தாலும் நம்ம பேரை கெடுப்பாங்க, நல்லது செஞ்சாலும் நம்ம பேரை கெடுக்கிற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் சொல்கிறார், உன் பேரை என்ன செய்வேன், பெருமைப்படுத்தும். உங்கள் பேரை கெடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுற ஆளாக இருந்தால் சிலர், அப்படிப்பட்ட சுபாவம் உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா, மற்றவங்க பேரை கெடுக்கிற மாதிரி ஏதாவது செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா இன்றைக்கு அந்த சுபாவத்தை விட்டு நீங்கள் வெளியே வரணும். ஆமேன். பிறருடைய பெயரை கெடுப்பது ஒரு பெரிய பாவம். ஆமாம், பிறருடைய பெயரை என்னது, செய்யாத ஒரு பாவத்தை, செய்யாத குற்றத்தை, செய்யாத ஒரு காரியத்தை பழி சுமத்தி இவங்க தான் அது அவங்க தான் அது சொல்லி அவங்களுடைய பேரை கேவலப்படுத்தி அவங்க பேரை நீங்கள் வந்து கெடுக்க பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சும்மாவே இருக்க மாட்டார். ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார். ஏன்னா அவங்களுடைய கர்த்தருடைய பிள்ளைங்க, அபிஷேகம் பெற்ற பிள்ளைங்க, நீதிமான்களாக்கப்பட்ட பிள்ளைகள், அவங்க பேரை நீங்கள் கெடுத்தீங்கன்னா
கர்த்தர் உங்கள் பேரை சீக்கிரமா, ஆமாம், அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு நீங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, போயிடக்கூடாது. நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் பாருங்கள் என்ன சொல்லப்பட்டது பாருங்கள். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் மாயக்காரன் தனக்கு அடுத்தவனை மாயினால் கெடுக்கிறான். சில மாயக்காரன், மாயமாலம் பண்ற ஆட்கள் கிறிஸ்தவர்கள் தான். நாங்கள் பைபிள் எடுத்துகிட்டு போகிறோம், ஒயிட் ட்ரெஸ் போடுறோம், கர்த்தரை தேடுகிற ஒரு கூட்டம், தினந்தோறும் சர்ச்சுக்கு போகிறோம். மாயமாலம் பண்ணுறவங்க இவங்கெல்லாம். உண்மையான கிறிஸ்தவர்கள் எப்படி இருப்பாங்க தெரியுங்களா? அடுத்தவனை வாயினால் கெடுக்க மாட்டாங்க. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது மாயக்காரன் தனக்கு அடுத்தவனை வாயினாலே. சிலருடைய வேலையை என்ன தெரியுங்களா? வீட்டில் உட்காந்துட்டு அந்த குடும்பம், இந்த குடும்பம், இந்த பொண்ணு, அந்த பையன் பேசி பேசி அவங்கள கெடுத்துடுறாங்க. இவன் என்ன மோசமானவங்க சிஸ்டர், பிரதர், ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆண்டவர் சும்மாவே இருக்க மாட்டார். உங்கள் வாயின் வார்த்தைகள் எப்பொழுதுமே நான் சொல்கிற ஒரு காரியம், வாயின் வார்த்தையில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அது வாலிப பையனாக இருந்தாலும் சரி, வாலிப பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, பெற்றோராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, உங்கள் வார்த்தை ரொம்ப முக்கியம். இந்த நாவுக்கு கீழே தான் என்ன இருக்குது? பாம்பின் விஷம் இருக்குதுன்னு பைபிளில் இருக்குது. இன்றைக்கி சில பேருடைய நாவு, சில பேருடைய வாய் என்ன செய்யணும்? ஞானஸ்தானம் எடுக்கணும். எல்லோரும் வாயை மூடிட்டு தான் நம்ம ஞானஸ்தானம் எடுக்கிறோம்ல. ஆமாம், இனி வாயை தந்துடாதீங்க, அப்புறம் உள்ளே போயிடும் தண்ணி, அழுகு தண்ணி. வாயை சுத்திகரிக்கணும். இந்த வாயினால தான் நிறைய குடும்பம் கெட்டு போகுது. இந்த வாயினால தான் நிறைய பேருடைய வாழ்க்கை சீரழிஞ்சு போயிடுச்சு. இந்த வாய் சரியாக இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் பெருமைப்படுத்துவார். எத்தனை பேர் அமைதியாக இருக்கிறீங்க? சிலர்லாம் அமைதியாக இருக்கிறாங்க. ஒருவேளை அப்படி செஞ்சிட்ருக்கீங்க போல இருக்குது, தெரில. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டிய காரியம், ஆண்டவர் செய்ய போகிற காரியம் என்ன செய்கிறா தெரியுங்களா? உங்கள் பெயரை கர்த்தர் பெருமைப்படுத்தி உங்களை ஆசீர்வாதமாக வைக்க போகிறார். ஆமென். To every shame and pain God will give you double honor. எல்லா விதமான வெட்கத்துக்கும், எல்லா விதமான வேதனைகளுக்கும் உங்களெல்லாம் படித்திருப்பாங்களே சிலர்லாம், அதுக்கு உங்களை இரட்டிப்பான விதத்தில் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். To every shame and pain God will give you double honor. யாக்கோபுடைய பிள்ளைகள்லாம் அப்படி தானே பண்ணாங்க. அவன் பேரே கெடுத்துட்டாங்க, அவன் வேணான்னு தள்ளினாங்க யோசேப்பை. ஆனால் கர்த்தர் அவன் பேர் என்ன செஞ்சார்? பெருமைப்படுத்தினார். ஆனால் யார் இருந்தால் அவன் கூட? அப்பா இல்லை, தம்பி இல்லை, ஒருத்தனும் இல்லை, அடிமையாக இருக்கிறான். ஆனால் யார் இருந்தார்? கர்த்தர் ஒருவனே அவனோட கூட இருந்தார். அதுதான் முக்கியங்க. நம்ம வாழ்க்கையில் இயேசு இருக்கணுங்க. அதுதான். சொத்தெல்லாம் அப்புறம், பணம் பதவி அப்புறம். யார் சந்தோஷமாக இருக்காங்க சொல்லுங்கள் பார்க்கலாம்? பணம் பதவி இருக்கிறவங்க ஏன் இல்லை? பணம் பதவி இருந்தும் சந்தோஷமாக இருக்கிற ஆட்கள் இருக்கிறாங்க, பணம் பதவி இருந்து சந்தோஷம் இல்லாத, ஒன்றுமே இல்லாமல் சந்தோஷமாக இருக்கவங்க இருக்காங்க, ஒன்றுமே இல்லாமல் சந்தோஷம் இல்லாத இருக்கவங்க இல்லாமல். காரணம் என்ன? அங்கே இயேசு இல்லை, அங்கே ஆண்டவரே இல்லை. ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை, ஆண்டவருக்கு கீழ்ப்பட்டது இல்லை, வசனத்துக்கு கீழ்ப்பட்டது இல்லை. அதனால தான் அந்த குடும்பங்கள் என்ன இல்லை? சமாதானம் இல்லை. அந்த பெயரை கர்த்தர் புகழ்பட வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் கர்த்தரோடு கூட இருக்க வேண்டும். ஆமென். ஆமாம், பல இடத்துல நீங்கள் வெட்கப்பட்டிருக்கலாம், இழிவாய் பேசியிருக்கலாம், உன் குடும்பத்தை, உன் பிள்ளையை கொடுத்து பேசியிருக்கலாம். என் பிள்ளையோடைய பேசிட்டாங்க பாஸ்டர், பேசட்டும், அதற்கேற்ற பலனை அவங்க புசிப்பாங்க, பெறுவாங்க. என் பிள்ளையை ஏமாற்றிட்டாங்க, என் குடும்பத்தை ஏமாற்றிட்டாங்க, என் அண்ணன், என் தம்பி, என் தங்க எல்லாம் ஏமாற்றிட்டு தான் இருப்பான். நீங்கள் கர்த்தரை மாத்திரம் நம்பி இருங்க, உங்களுக்கு வேண்டியதெல்லாம் கர்த்தர் கொடுப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? உங்கள் பேர் கெட்டு போகக்கூடாதுன்னா, உங்கள் பேர் உங்கள் சந்ததியினுடைய பேரில் கெட்டு போகக்கூடாதுன்னா சொல்கிற வசனத்தை எல்லாரும் வாசிங்க. ஏசாயா 48ஆம் அதிகாரம், மைக்கில் வாசிப்பாங்க, கவனமாக கேளுங்க. ஏசாயா 48ஆம் அதிகாரம் 17, 18, 19 3 வசனங்களில் வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா 48ஆம் அதிகாரம் 17, 18, 19 கவனமாக கேளுங்க. உங்கள் பேரை கர்த்தர் பெருமைப்படுத்துகிறது குறித்து பேசுகிறேன். உங்கள் பேர் பெருமைப்படணும்னா வாசிங்க. இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து, தேவ பிள்ளைகளே, தேவ விசுவாசிகளே, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு கர்த்தர் போதித்து, நீங்கள் நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே. என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். அது நல்லா இருக்கும் குடும்பத்துக்கு. அப்பொழுது உன் சமாதானம் நதியை போலும், உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளை போலும் இருக்கும்.
அப்பொழுது உன் சந்ததி மணலத்தனையாகவும் உன் கர்ப்ப பிறப்பு அதன் அணுக்களத்தனையாகவும் இருக்கும். அப்பொழுது அதன் பெயர் நம்மை விட்டு அற்று போகாமலும் அழிக்கப்படாமலும் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நீ என் கற்பனைகளை கவனித்தாயானால் உன் சந்ததியின் பெயர் என்னை விட்டு அற்று போகாமலும் அழிக்கப்படாமலும் இருக்கும். பெருமைப்படுத்தணும்னா உங்கள் பெயரை நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னன்னு 18ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. என் கற்பனைகளை கவனித்தாயானால், ஆண்டவர் கொடுக்கிற கற்பனையை கவனித்தாயானால் நீங்கள் நல்லா இருப்பீங்க. யூ வில் பி குட். நலமாக இருக்கும். அது உங்களுக்கு நல்லது. நீ கற்பனையை கற்றுக்கொண்டு கவனிக்காமல் அதன்படி செய்யாமல் வாழாதபடி அதை அபியாசப்படுத்தாமல் இருப்பீங்க என்று சொன்னால் உங்கள் பெயர், உங்கள் சந்ததியின் பெயர் கர்த்தரை விட்டு அற்ற போக வேண்டிய சூழ்நிலைக்குள்ளாக போயிடும். புரியுதுங்களா? எத்தனை பேர் புரிஞ்சு? ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நீ என் கற்பனைகளை. முதலாவது உங்கள் பிள்ளைகளுக்கு பைபிளை சொல்லிக் கொடுங்க. பெற்றோர்கள் சொல்ல வேண்டிய கடமை, அவங்க செய்ய வேண்டிய கடமை என்ன? சண்டே ஸ்கூல் பார்த்துப்பாங்க. சண்டே ஸ்கூல்லாம் பார்க்காது, அது வாரத்தில் ஒரு நாள் தான் பார்க்கும் சண்டே ஸ்கூல். பெற்றோர்கள், பேரண்ட்ஸ் உட்காந்து அப்பாவும் அம்மாவும் பைபிள் சொல்லி வசனத்தை கொடுக்கணும். எங்காலெலாம் சொன்னால் என்கிட்ட சில டைம் அடியே வாங்கிடுவா, அதனால் அவங்க அம்மாட்டே அனுப்பிச்சிடுவேன். எனக்கு கோவம் வந்துடும் பயங்கரமாக. நான் ரொம்ப கோவப்படுற ஆளுங்க, ரொம்ப கோவப்படாத ஆளாக இருந்தேன். என்னை அப்படி மாற்றிட்டாங்க. ஆனால் இப்போ கொஞ்சம் அப்படியே குறைஞ்சிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. ஏன்னா அது ஒரு நோய். என்ன நோய்? கொல்ல நோய், கொன்னுரும். ஆமாம். உங்கள் பிள்ளைகளுக்கு முதலாவது கற்றுக் கொடுக்க வேண்டிய காரியம் என்ன? என் பையன் எம்பிபிஎஸ் படிக்கணுங்க பாஸ்டர், ஜெபிங்க பாஸ்டர் அவனுக்காக. நாங்கள் கண்டிப்பாக ஜெபிப்போம். இன்ஜினியரிங் படிக்கணும் பாஸ்டர், கண்டிப்பாக நாங்கள் ஜெபிப்போம். ஐடி ஃபீல்டில் நல்ல ஒரு ஆளை வளரும், கண்டிப்பாக நான் ஜெபிப்பேன். இந்த பிள்ளைகளை எல்லோரும் நான் ரொம்ப நேசிக்கிறேன். உங்களுக்கு தெரியாது, நீங்கள் எவ்வளோ நேசிக்கிறீங்கன்னு தெரியாது. நான் ரொம்ப நேசிக்கிறேன். எனக்கு நான் சொல்கிற ஆலோசனைப்படி கேட்குற பிள்ளைகளை ரொம்ப நேசிக்கிறேன். சிலர் அப்படி தான் இருக்கும், அதையும் நான் நேசிக்க தான் செய்கிறேன். அவங்களுக்கும் நான் என்ன செய்கிறேன்? ஜெபிக்க தான் செய்கிறோம். நீங்கள் முதலாவது உங்களுக்கு குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய காரியம் வசனத்தை சொல்லிக் கொடுங்க. வசனத்தை சொல்லிக் கொடுக்காத பெற்றோர்கள் இருக்காங்க நிறைய பேர். நீங்களே சர்ச்சுக்கு வரல, அது எப்படி வரும்? சர்ச்சுக்கு ஜெபத்துக்கு வரல, அதுவும் வராது. கடைசியில் ஏதாவது பிரச்சனைனா, பாஸ்டர் பிரச்சனை ஆயிடுச்சு பாஸ்டர், வாங்க பாஸ்டர். வந்து என்ன செய்கிறது? ஒன்றும் பண்ண முடியாது. ஆரம்பத்தில் சொன்னதை செய்யலை, ஆரம்பத்தில் சொன்னது வார்த்தைக்கு கீழ்ப்படியலை, ஆரம்பத்தில் ஆவிக்குரிய ஜீவித்த இந்த பிள்ளைகளை நடத்தாதனால பின்னாடி பெற்றோர்களுக்கு வெட்கத்தை உண்டாக்குற பிள்ளைகளாக இருக்கிறாங்க. பிள்ளைகள் பெற்றோருடைய பேரை கெடுக்கிறவங்களா இருக்கிறாங்க. அதுக்கு சபை பொறுப்பு இல்லை, ஊழியர்கள் பொறுப்பு இல்லை. உங்கள் அப்பா அம்மா, நீங்கள் பெற்றோர்களாகி நீங்கள் தான் அதுக்கு பொறுப்பு. அல்லேலூயா. நான் சொல்கிறது காட்டு தானே? எத்தனை பேர் ஆமென்னு சொல்கிறீங்க? பேர் கெட்டு போகிறதுக்கு காரணம் யாருன்னா நம்ம தான். நம்ம குடும்பத்தில் எப்படி வாழ்கிறோமோ அப்படி தான் இருப்போம். நான் என்னென்னலாம் வசனம் பேசுகிறேனோ, எங்கள் வீட்டில் ஒரு ஆள் கேள்வி கேட்கும், அன்றைக்கி பேசுனீங்களே இப்போ என்ன அது? கிறிஸ்டின் க்ளீனாக கேள்வி கேட்பாங்க. எதுக்கு இவ்வளோ ஃபாஸ்ட்டாக பிரசங்கம் பண்ணுறீங்க? எப்படி நான் நோட்ஸ் எழுத முடியும்? அன்றைக்கி பிரசங்கம் பண்ணிங்க தானே? அவங்ககிட்ட ஏதாவது பேசிகிட்டு இருப்பேன், அன்றைக்கி பிரசங்கம் பண்ணிங்க தானே, அவ்வளோதான், லாக்ட். அமைதியாக இருந்துருவேன், எதுவும் பேச மாட்டேன். இப்போ பேசுங்கன்னு வாங்க, அவங்க ஒன்றுமே இல்லை, அப்படியே அமைதியாக இருந்துப்பேன். நம்ம வீட்டில் எப்படி இருக்கிறோன்னு பிள்ளைகள்லாம் பார்க்குறாங்க. அப்பா எப்படி இருக்காரோ பையன் அப்படி இருப்பான். அப்பா அடித்தா பையனும் அடிப்பான் பொண்டாட்டியை. அப்பா எட்டி வச்சா பையனும் எட்டி வதிப்பான். பொண்ணு கரண்டி தூக்கி போட்டால், அம்மா கரண்டி தூக்கி போட்டால் பொண்ணும் அதை தான் செய்யும். அங்கே போய் நம்ம வாழ்கிற வாழ்க்கை தாங்க பிள்ளைகளுக்கு. அவங்க தான், நம்ம தான் ரோல் மாடல், நம்ம தான் எக்ஸாம்பிள். ஆமாம், அல்லேலூயா. அப்போ நம்முடைய பெயரை கெட்டு போகாமல் இருப்பதற்கு கற்பனைகளை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. நீங்களும் அந்த கற்பனைகளை கை கொண்டு என்ன செய்யணும்? ஆண்டவர் என்ன சொல்கிறார்? தம்முடைய வசனத்துக்கு நடுங்குகிறவனை தான் கர்த்தர் என்ன செய்கிறாரு? அப்போ என் குடும்பத்தை நோக்கி பார்க்கணும், நீ வசனத்துக்கு நடுங்கணும், வார்த்தைக்கு நடுங்கணும். இந்த அப்படிலாம் இல்லை. பைபிள் எட்டு வருது, சிலரெல்லாம் பைபிள் சர்ச்சுக்கு எடுத்து வந்து வச்சுட்டு போகிற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. பைபிளை தட்டி அப்போ தான் உள்ளே கொண்டு வராங்க சபைக்குள்ளே வரும்போது. சிலரெல்லாம் பார்க்குறேன் பைபிளில் வண்டியிலேருந்து எடுக்கும்போது. வசனத்துக்கு யார் நடுங்கிறார்களோ அவர்கள் தான் கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பார், அவருடைய பெயர்களால் கர்த்தர் பெருமைப்படுத்துவார். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, நம்ம எல்லாம் நினைக்கிறோம் ஏசா யாக்கோபை குறித்து நம்ம பேசுகிறோம். யாக்கோபு என்ன சொல்கிறோம்? அவன் ஏமாத்துக்காரன். யாரை எத்தன் ஏமாற்றுக்காரன்னு சொல்கிறோம். யார் ஆண்டு ரொம்ப நேசிச்சாரு? பேசுங்களேன். யாக்கோபை தான் கர்த்தர் நேசிச்சாரா இல்லையா? நேசிச்சாரு, அவனோட கூட பேசினாரு, சொப்பனத்தின் மூலமாக பேசினார், தரிசனத்தின் மூலமாக பேசினார். ஆனால் கர்த்தரோட பேர் சொல்லி அழைச்சாரா இல்லையா?
ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 45 அதிகாரம் 4 வசனத்தை வாசிங்க. ஏசாயா 43:3 ஒருத்தர் வாசிங்க. 43:3, 45, 4. ஃபர்ஸ்ட் கதவுகளை உடைத்து. அடுத்து 2வது பகுதி வாசிங்க. நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தம், நான் என் தாசனாகிய யாக்கோபு நிமித்தம், நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும், நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு என்னுடைய நாமத்தை தரித்தேன். அல்லேலூயா. இன்றைக்கு யாக்கோபை எப்படி என் தாசனாகிய யாக்கோபுன்னு சொல்லி பெயர் சொல்லி யாக்கோபு அழைச்சாரோ அது போலதான் உங்களை என்னையும் கர்த்தர் பெயர் சொல்லி அழைச்சிருக்கிறார். ஆமென். அங்க என்ன வாசிக்கிறோம்? இப்போதும் யாக்கோபை உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலை உன்னை உருவாக்கியவருமாகிய கர்த்தர் சொல்லுகிற, பயப்படாத உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்து நீ என்னுடையவன். உன்னை பேர் சொல்லி அழைச்சிருக்கிறேன், நீ என்னுடையவன், நீ தாசனே சொல்லிட்டு என்னுடைய நாமத்தை உனக்கு என்ன செஞ்சிருக்கிறேன். அந்த அளவுக்கு யாக்கோபை கர்த்தர் பெருமைப்படுத்தினார், உயர்த்தினாரா? காலை பிடிச்சானா? ஆண்டவர் காலை பிடிச்சா என்ன ஆசீர்வதித்தால் ஒழிய இப்போ நம்ம பிடிக்கிறது இல்லையே. வெளியே இருக்கவங்க காலெல்லாம் போய் பிடிக்கிறோம், வெளியே விட்டா போய் கெஞ்சிரும். ஆண்டவர் சமத்தில் உட்காந்து கெஞ்சி அழுங்க, ஜெபிங்க. ஆண்டவர் நிச்சயமாக உங்கள் பேரை கர்த்தர் பெருமைப்படுத்துவார். என் பேரை கெடுத்துட்டானே நினைக்காதீங்க, உங்கள் பேரை கெட்டு போன பேரை கர்த்தர் பெருமைப்படுத்த வல்லவராக இருக்கிறார். ஆமென். இதுவரைக்கும் உங்கள் பேர் எந்த நிலவரத்துக்கு நீ யோசித்து பார்க்கணும். என் பேர் எந்த நிலவரத்து இருக்குது? ஏமாத்துக்காரன், எத்தன், மோசமானவன், ஆசீர்வாதத்தை பிடிங்கிட்டு போயிட்டான் அப்படின்னு அவங்க அண்ணன் கேவலமாக பிடிச்சி திட்டினான், பழி வாங்கணும் வச்சுட்டே இருந்தான். ஆனால் கர்த்தர் என்ன சொல்லுறேன், நம்ம பெயரையும் நம்ம குடும்பத்தின் பெயரையும் நம்முடைய தொழிலுடைய பெயரையும் காப்பாற்றுவதுக்கு நம்ம என்னெல்லாம் பிரயாசப்படுறோம். ஆமாம் இல்லையா? நம்ம ஒரு விளம்பரம் பண்ணுறோம், பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு, நம்ம ஒரு தொழில் பண்ண அதுக்கு ஒரு காரியத்தை நம்ம எதாவது கற்றுக்கொள்கிறோம், பிஸ்னஸ் படிக்கிறோம், நம்ம பெயர் நல்லா புகழ் பெற்று நம்ம வேலை இடத்துல வழங்கணும்னா அதிகாரிகளுக்கு நான் செய்கிற காரியம் பர்ஃபெக்டாக செஞ்சு காமிக்கணும்னு எவ்வளோ பிரயாசப்படுறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்முடைய புகழ் ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொள்ளணும்னா நாம் எப்படிப்பட்டலாம் இருக்கணும்? நீதிமானாயிருந்து, கீழ்ப்படிந்து, கர்த்தருக்கு பயந்து, அவருடைய கற்பனை கை கொண்டு இருந்தால் தாங்க உங்கள் பேர். வெளியில் பேர் வாங்கலாங்க, ஆண்டவர்கிட்ட பேர் வாங்கணும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. பக்கத்தில் கைப்பிடிங்க. வெளியில் பேர் வாங்குறது பெருசு இல்லை, குடும்பத்தில் பேர் வாங்குறது பெருசு இல்லை, உலகத்தில் பேர் வாங்குறது பெருசு இல்லை, கர்த்தரிடத்தில் நீ சாட்சி பெறணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் மனுஷனுக்கு நிறைய பேர் நம்ம பெயரை ரிப்பேர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆமாம் தானே? ஆமாம். வேலை செய்கிற இடத்துல ரிப்பேர் பண்ணுவான், குடும்பத்துலேயும் ரிப்பேர் பண்ணுவான், சபையிலையும் நம்ம பேரை கெடுக்க பார்ப்பாங்க. ஆனால் நம்ம நல்லா தான் இருப்போம், ஆனாலும் கெடுக்கிறதுக்கு ஆள் என்ன செய்யுது, வந்துட்டே இருக்குது. உண்மையா இல்லையா? யோசேப்புடைய பேர் அப்படி தானே கிடைச்சாங்க. யோசேப் என்ன பண்ணார்? ஆண்டவர் அவனுக்கு நிறைய தரிசனத்தை கொடுத்தாரு, சொப்பனத்தை கொடுத்தாரு, நிறைய பார்த்தான். அவன் பேசினாவே அங்கே என்ன, எல்லாரும் கோவப்பட்டுறாங்க, அண்ணன் தம்பிங்களாம். ஆண்டவர் என்கிட்ட பேசினார், ஆண்டவர் என்கிட்ட இப்படி சொன்னார், உங்கள் கதிர்கெட்டலாம் விழும், நீங்கள் எல்லாம் வணவீங்க சொன்னாரே இல்லையா? உடனே கோவப்பட்டாங்க எல்லாருமே, எல்லாரும் கோவப்படுறாங்க. உண்மையாக தான் இருந்தான் யோசேப்பு, உண்மையாக சொன்னான். உடனே என்ன செஞ்சிட்டாங்க? எகிப்தின் அடிமைத்தில வித்துட்டாங்க. அடிமையில் போய் அங்கே இருந்துட்டான். அங்கே போர்த்திபார் வீட்டுக்கு போயாச்சு. அவன் அங்கே எல்லா இடத்துலையும் எப்படி இருந்தான்? உண்மையாக இருந்தான், எங்கே போனாலும் உண்மையாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செய்யாத ஒரு குற்றச்சாட்டுக்கு அவன் மேலே பழி செலுத்தினாங்க அந்த அம்மா. ஆனாலும் கர்த்தர் என்ன செஞ்சார்? அவனோட இருந்தார். சிறைச்சாலை கண்ணில் தயவு கிடைக்க கர்த்தர் என்ன செஞ்சார்? கிருபை பாராட்டினார். பாவத்துட்டு விலகி ஓடனான். ஆனால் எல்லாமே இருந்தோம், அவனுக்கு என்ன பேர் கிடைச்சதுங்க? என்ன பேர் கிடைச்சிச்சு யோசேப்புக்கு? நீர் கொண்டு வந்து வீட்டில் வச்சிரு, இவன் தான் தப்பு பண்ணான் என்று சொல்லி போர்த்திபாருடைய மனைவி அவன் பேரை கெடுத்துட்டான். செய்யாத குற்றத்தை இவன் தான் செய்தான் என்று சொல்லி கெடுக்கிற நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படி கெடுக்கிற நிறைய பேர் இருப்பாங்க. கவலைப்படாதீங்க. ஆண்டவர் சொன்னார், ஆண்டவர் அவனுடைய தரிசனத்தை மறக்கல. யாருடைய தரிசனத்தை? யோசேப்பு கொடுத்த தரிசனத்தை கர்த்தர் மறக்கல, யோசேப்பு மறக்கல. யோசேப்பு விடாப்படியா கர்த்தரை பிடிச்சிருந்தாரு, உறுதியா இருந்தாரு, நல்ல ஒரு ஜெபிக்கிற மனுஷனா இருந்தாரு, நல்ல பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற ஒரு மனிதனா இருந்தார். நம்ம செய்யாத காரியத்தை செய்ததாக சொல்லி நம்ம பெயரை கெடுக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இருக்கிறாங்க இல்லையா? அப்படி ஏதாவது இருக்குதா? உங்களுக்கு தான் தெரியும். ஏதாவது இருக்குதா? யோசிச்சு பாருங்க. இருக்கா இல்லையா? அது உங்களை வாழ்க்கையில் நடந்திருக்கலாம், இல்லை குடும்பத்தில் நடந்திருக்கலாம், இல்லை வேலை செய்கிற இடத்துல நடந்திருக்கலாம், எங்கே வேணால் நடந்திருக்கலாம். இருந்திருக்கா? இருக்குங்க. சில இடங்களில் நம்ம பெயரை எப்படி நம்ம கெடுப்பாங்க? ரொம்ப சீப்பாக ட்ரீட் பண்ணுவாங்க. வேலையில்
பணம் எல்லாம் மதிக்க மாட்டான், படிப்பு இல்லைன்னா மதிக்க மாட்டாங்க, நல்ல ட்ரெஸ்ஸு போடலாம் என்ன செய்ய மாட்டாங்க, மதிக்க மாட்டாங்க, கேவலப்படுத்துவாங்க. நல்ல பண வசதிகள் இல்லைன்னா என்ன செய்வாங்க, மதிக்க மாட்டாங்க, கேவலப்படுத்துவாங்க, ஒரு மாதிரி இகழ்ச்சி பண்ணி பரியாசம் பண்ணி பேசுவாங்க, பேரை கெடுக்கிற மாதிரி சில காரியங்களை பேசுவாங்க. இப்படியெல்லாம் நடக்கும். இப்படி தான் இன்றைக்கு உலகமும் இருக்குது, விசுவாசி இருக்கிறாங்க. ஆமாவா? உலகமும் அப்படி தான் இருக்குது. ஆண்டவரை ஆராதிக்கிற கூட்டமும் சில விசுவாசிகள் அப்படி தான் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. உங்கள் பெயரை கெடுப்பதற்கே ஒரு டீம் ஆயத்தமாக சபைக்குள்ளே இருக்குது, வெளியில் இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏதோ ஒரு விதத்தில் ரிப்பேர் பண்ணுவாங்க பேரை, ஏதோ ஒரு விதத்தில். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நடக்குமா நடக்காதா? தேவன் சொன்னது நடக்குமா நடக்காதா? ஆமாம். யாரெல்லாம் உங்கள் பேரை, உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தான் தெரியும், உங்களை ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு தான் தெரியும். இப்படி செய்கிறாங்க பாஸ்டர், அப்படி செஞ்சால் செய்யட்டும், உங்கள் பெயரை கர்த்தர் இந்த மாதம் பெருமைப்படுத்த போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சகோதரிகள் தான் சொல்கிறாங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் பேரை கர்த்தர் பெருமைப்படுத்துவார். கூட இருக்கிறவனே கூலி பறிப்பான். ஆமாவா இல்லையா? ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு கதை இல்லை, நிஜமான ஒரு காரியம் என் வாழ்க்கையில். 10 வருஷத்துக்கு முன்னாடி, 10 வருஷத்துக்கு முன்னாடியா கல்யாணம் எத்தனை வருஷம் ஆச்சு? 10 வருஷம் தானே ஆச்சு. ஆமாம், 2015 கல்யாணம் முடிஞ்சு எல்லாம் நல்லபடியாக லைஃப் போயிட்டே இருக்குது. 2 வருஷம் கழித்து நம்ம சபையில் ஒருத்தர் வந்து ஆரம்ப நாட்கள் இருந்தாங்க. அவங்க வெளி தேசத்தில் இருக்கிறாங்க, வெளி இடத்துல இருக்க. ரொம்ப நாட்கள் கழித்து ஒரு 10-25 வருஷம் கழித்து அவங்கள சந்திக்கிறேன், குடும்பமாக சந்திக்கிறேன். ஒரு வாலிப பிள்ளை தான். அவங்களையும் மனைவி, அந்த பொண்ணையும் வீட்டுக்காரையும் பார்த்து அவங்கள பேசிக்கொண்டு ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப நாட்கள், ஆரம்ப நாட்களில் நல்ல ஊழியத்தில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க அவங்கெல்லாம். அவங்க பிள்ளைகிட்ட பார்த்து பேசிட்டு ஜாலியாக அவங்களோட பேசிகிட்டு இருந்தோம். நான் தான் முதல் போய் அவங்கள பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் இவங்களை கூட்டிகிட்டு போகலான்னு நினச்சேன். பேசி முடிச்சுட்டு எல்லாம் கிளம்பும் போது, அப்புறம் எப்படி உங்கள் மேரேஜெலாம் எப்படி நினச்சி எல்லாம் கேட்டாங்க, இப்படி இருந்துச்சு, இப்படின்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்ட பிறகு, அப்புறம் ஒன்று கேள்விப்பட்டோமே அப்படின்னாங்க. என்னங்க கேள்விப்பட்டீங்க? நம்ம ஆட்கள் தான் புதுசாக கிளப்பிடுவாங்க. ஊழியக்கார பிள்ளையுடைய பேரை கெடுக்கிறதுக்கே சில விசுவாசி சபையில் இருக்குது. ஆமாம், என்ன பண்ணா என்ன அப்படின்னு கேட்டேன். ஆனால் யாருக்கும் சொல்லிடாதீங்கண்ணா, யாருக்கும் சொல்லிடக்கூடாதா? என்னதுங்க அப்படின்னு கேட்டேன். சொல்லுங்கள் பரவாயில்ல, நீங்கள் வந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணணுன்னு பாஸ்டர்கிட்ட ரொம்ப பிடிவாதம் பண்ணிங்களாம், அதனால தான் பாஸ்டர் உங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சிட்டாருன்னு சொன்னான். இது என்னடா புது கதையாக இருக்குது? நான் போய் எங்கள் அப்பா அம்மா கிட்டே பிடிவாதம் பிடிச்சேன், எனக்கு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைங்கன்னு. அதனால தான் எங்கள் அப்பா அம்மா பார்த்து கல்யாணம் பண்ணிச்சாங்க. எங்கள் அப்பா அம்மா பார்த்து கல்யாணம் பண்ணி எனக்கு எங்கள் ஆண்டவர் கல்யாணம் பண்ணி வச்சார். அல்லேலூயா. போன வாட்டியே பிரச்சனை சொன்னேன், அவங்க 2 பேரும் மாப்பிள்ளை பொண்ணு பார்க்கல. இது என்னடா புது கதையாக இருக்குதுன்னு யோசித்தேன். சரி, அமைதியாக விட்டுட்டு அமைதியாக. பார்த்தீங்களா, நம்ம பேரை கெடுக்குதுன்னே நான் போய் அடம் பிடிச்சேனா? எதுக்கும் அவர்கிட்ட நான் அடம் பிடிச்சதே கிடையாது. எனக்கு இந்த நைஸ் பண்ணி வாங்குறது பழக்கமே பிடிக்காது. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, அவர்கிட்ட பேசி நல்லா, அதெல்லாம் எனக்கு தேவையாக. இந்த நைஸ் பண்ணுறது எப்பவுமே எனக்கு பிடிக்காது. உண்மையாக எங்கள் அப்பா மட்டும் இல்லை, எங்கேயுமே நைஸ் பண்ண மாட்டேன் நான். அந்த பழக்கமே எனக்கு சுத்தமாக இல்லை. அப்படி எங்கள் அப்பாட்ட சண்டை பிடிச்சி இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுங்க, இந்த எப்படியெல்லாம் பேரை கெடுக்கிறாங்க பார்த்தீங்களா நம்ம பேரை. ரொம்ப வேதனைப்பட்டு அவங்கள நினச்சி நான், ஆண்டவர் என்ன ஆண்டவர் இப்படியெல்லாம் ஜனங்கள் விசுவாசிங்க இருக்கிறாங்களே. ஆனால் அந்த ஆள் என்ன அப்படியே ரொம்ப நேசிக்கிறதும் கை கொடுக்க தான் இருந்துச்சு சொன்ன ஆள். அப்போ தான் புரிஞ்சு இனிமேல் எல்லாத்தையும் எப்படி இருக்கணும்னு கற்றுக்கிட்டேன். 10 வருஷத்தில் எங்கள் அப்பா கிட்ட ஊழியத்துலேருந்து விசுவாசி, எந்த விசுவாசி யார், இவங்க எப்படி, அவங்க எப்படி, எல்லாமே எனக்கு தெரியும், ஓரளவுக்கு தெரியும். அதன்படி தான் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். ஆமேன்னு சொல்லுங்கள். அப்போ பேரை கெடுக்கிறதுக்கு வருவான், ஆனால் அவங்க மத்தியில் உங்கள் பேரை கர்த்தர் உயர்த்துவார். ஒரு ஆளியா சொல்லுங்கள். அல்லேலூயா. பிள்ளைகளே, உங்கள் அப்பா அம்மா பேரை கெடுத்துறாத. எப்பவுமே நீங்கள் வந்து எங்களையே கண்ணு வைக்கிறீங்கன்னு சில பிள்ளைகள் சொன்னாங்க என்கிட்ட வந்து. எங்கள் அப்பா அம்மாவுக்கும் கொஞ்சம் புத்தி சொல்லுங்கண்ணா, ரொம்ப கோவப்படுறாங்கண்ணா, நாங்கள் சொல்கிறது கேட்குறது இல்லைண்ணா. நான் சொன்னேன், கல்யாணம் பண்ண பிறகு நீ அவங்க அப்பா அம்மா சொல்கிறத நீ கேட்காத. கல்யாணம் பண்ணுற வரைக்கும் உங்கள் அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதை கேளு, அப்பா தான் நல்லா இருப்பேன்னு சொன்னேன். பிள்ளைங்க நிறைய பேர் என் மேலே கோவப்படுறாங்க, எப்பவுமே எங்களை குத்திட்டே இருக்கீங்கன்னு. அப்பா அம்மா பேச்சை கேட்டு நீ வாழ்ந்தினா நல்லா இருப்பீங்க, உண்மை. அல்லேலூயா. பிள்ளைகள் உங்கள் பெற்றோரின் பெயரை கெடுத்துறாதீங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். நான் வந்து எங்கள் அப்பா பேரை ஒரு தடவை தான் கெடுத்தேன்.
எப்போனா எப்போல்லாம் ரேங்க் கார்டு கொடுக்குறாங்களோ எங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு வந்து நிற்பேன். புரியுதா? எப்போல்லாம் இவர் வேற கூட்டிகிட்டு வரணும் வந்து சொன்னார்ல, எங்கே போனாலும் வெயிட் அண்ட் வெயிட் நிற்பார். ஜான் பாலோட அப்பா வந்திருக்காரா, முடிஞ்சுக்காத. நான் தான் யோசித்தேன், இந்த மெசேஜ் எடுக்கும்போது யோசித்தேன், பிள்ளைகள் பெற்றோர் பேருக்கு நான் எப்போ இப்படி யோசித்தேன், அப்படி யோசிச்சிட்டே இருந்தேன். இப்போ யோசித்தேன், எங்கள் அப்பா பேர் நான் எப்படி இன்றைக்கி கெடுத்தது கிடையாது. காலேஜில் ஸ்கூலில் தான் இந்த டிசி, இந்த என்னது ரேங்க் கார்டோ இந்த மார்க்ஸ் கொடுப்பாங்களோ அப்போ தான். வேறு எந்த இதுலேயும் நான் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் அவரை இது பண்ணலை, அவ்வளோதான். அது கர்த்தருக்கு தெரியும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. பிள்ளைகள் ரொம்ப ஜாக்கிரதை, அப்பா அம்மா அழ வச்சிடாத. புரிஞ்சுதுங்களா? பிள்ளைகளே வசனத்தை கை கொண்டு நட. அப்பா அம்மா ஒருபோதும் கண்ணீர் விட வச்சிடாதீங்க, நல்லது கிடையாது. ஆமாம். அதே போல் பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாது. மற்ற பிள்ளையை வச்சு கம்பேர் பண்ணி பேசுகிறத நிறுத்தணும். ஆமாம், கரெக்டாக நான் சொல்கிறது. மற்ற பிள்ளைங்களை கம்பேர் பண்ணி வச்சு பேசுகிறத முதல்ல பெற்றோர் நிறுத்தணும். அதை விட்டுட்டு நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு சாட்சியாக வாழ்ந்து காமிக்கணும். அல்லேலூயா. நீங்கள் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க தெரியுங்களா? நான் ஃப்ரீ பேர்டாக இருக்கணுங்க. என்னது? பிள்ளைகளுக்கு அதுதான் விருப்பம். ஐயோ எங்கள் அப்பா அம்மா தொல்லை தாங்க முடியல, ஒரு டிவி பார்க்க விட மாட்டேறாங்க, ஃபோனை விட மாட்டேறாங்க, என்னை ஃப்ரீயாக எங்கேயுமே அனுப்ப மாட்டேன்றாரு. யாக்கோபுடைய பொண்ணு பேர் என்ன? ஊரை சுற்றி பார்க்கலான்னு போனான். நடந்தது உங்களுக்கு தெரியும், பைபிளில் போய் பார்த்து படிச்சுக்கோங்க. நீங்கள் பசங்களும் அப்படி தான், பசங்களுக்கும் அப்படி தான். பையன்மாரில் மட்டும் சும்மா ஈஸியாக விட்டுறக்கூடாது, அவனையும் பிடிச்சி உட்கார வைக்கணும். நான்லாம் எங்கள் வீட்டில் கல்யாணம் ஆன பிறகு தான் நான் நிறைய இடத்த பார்க்கவே ஆரம்பித்தேன் தெரியுங்களா. அவர் எங்கேயும் என்னை கூட்டு போக மாட்டார், என்னையும் சரி தங்கச்சியும் சரி. ஊழியத்தில் தான் இருந்தாங்க அவங்க. பிள்ளைகள் பெற்றோர்த்தில் சொல்லாமல் எங்கேயுமே போகக்கூடாது. ஆமென்னு சொல்லுங்க. யாக்கோபு நல்ல ஒரு ஆள், நல்ல ஒரு தேவ மனிதன், வசதியாக இருந்த ஆள். அவனுடைய பொண்ணு தீனால் வெளியே சுற்றி பார்த்துட்டு வர போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனால் உடனே அண்ணங்காரன் கோவப்பட்டான். உடனே யுத்தம் நடந்துச்சு, சமாதானம் கெடுத்துச்சு. என் வாசனையே கெடுத்துட்டீங்களடான்னு சொல்லிட்டார் அவங்க அப்பா. சொன்னாரா இல்லையா? நீங்கள் நிறைய பேர் அப்படி தான் யோசிக்கிறாங்க. என் பேரே கெடுத்துட்டான். ஏன் கெடுத்தான்? நீ வளர்ப்பது சரியில்லைன்னு தான் நான் சொல்லுவேன் சிலர்கிட்ட. அல்லேலூயா. சின்ன வயசுலேயே அதை ஒழுங்காக வளர்த்து தான் உன் பேர் எப்படி கெடுக்கும்? அந்த பேர் ரொம்ப செல்லம் கொடுத்துட்டே வளர்க்குறாங்க. என்ன மாதிரி பிள்ளைகளுக்கு ரொம்ப செல்லம், ரொம்ப செல்லம் கொடுங்க வேணான்னு சொல்ல. அப்பா ஒன்று கோபமாக இருக்கணும், அம்மா செல்லம் கொடுக்கணும். நான் செல்லம் கொடுப்பேன், அவங்க ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. சில நேரத்தில் நான் ஸ்ட்ரிக்டாக இருப்பேன், சில நேரத்தில் ரெண்டுமே மோதிச்சுனா, அப்பா அம்மா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருந்தீங்கன்னா அந்த பிள்ளை சீக்கிரம் ஒன்று விட்டு என்ன செஞ்சிடும்? போயிடும், சத்தியமாக போயிடும். நீங்கள் நிறைய பேர் அப்படி தான் போயிருக்கு சார்லாம், அப்படி தான் போயிருக்குது. ரெண்டு பேரும் அன்பாக பயபக்தியாக அன்போடு பிள்ளைகளை நடத்துறீங்கன்னா அந்த பிள்ளைகள் உங்கள் பெயரை பெருமைப்படுத்துவார்கள். யாக்கோபுடைய பிள்ளைகளை போல் ஆக முடியாது. என் வாசனையை கெடுத்துட்டீங்களா, என் பேரை கெடுத்துட்டீங்களான்னு சொல்கிறார் யாக்கோபு. யோசிச்சு பாருங்கள். உங்கள் பிள்ளைகளை நல்வழி நடத்த பழகுங்க பெற்றோர்கள். ஆதியாகமம் 34:30 நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியம் பாருங்கள். அப்பொழுது யாக்கோபு சிமியோனையும் லேவியையும் பார்த்து இந்த தேசத்தில் குடியிருக்கிற கானானியரிடத்திலும் பெரிசியரிடத்திலும் என் வாசனையை நீங்கள் என் வாசனையை கெடுத்தீங்க, என் பேரை கெடுத்தீங்க, அதனால என்ன செஞ்சீங்க? என்னை அழ வச்சுட்டீங்க, என்னை கலங்க பண்ணீர்களே. போதும். பார்த்தீங்களா அவங்க அப்பா எப்படி சொல்கிறாரு? பார்த்தீங்களா? கீழ்படிங்க அப்பாவுக்கு. பிள்ளைகள் எதிர்த்து பேசாதீங்க. பிள்ளைகள் நீங்கள் சொல்கிறத பிள்ளைகள் கேட்கக்கூடாது. இது பெற்றோர் சொல்கிறது தான் பிள்ளைகள் கேட்கணும். பிள்ளைகளுடைய ஆலோசனை பெற்றோர் கேட்கவே தீர்மானம் பண்ணுங்க ஃபஸ்ட்டு அது. ஆமாம், 25 வயசு வரைக்கும் கல்யாணம் பண்ணுற வரைக்கும் அவன் உன் பேச்சை தான் கேட்கணும். கல்யாணம் ஆன பிறகு உன் பொண்டாட்டி பேச்சு தான் நீ கேட்கணும். யார் பேச்சு கேட்கணும்? மனைவி பேச்சு கேட்டு பெற்றோரை மதிக்கணும். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ உங்கள் பிள்ளைகளை நல்வழியில் நடத்த பழகுங்க. ஆமென். உங்கள் புருஷன் உங்கள் பேரை கெடுத்துருக்கலாம், உங்கள் மனைவி, உங்கள் நண்பர், உங்கள் வீட்டார், யாரெல்லாம் செய்த தப்பை செய்யாத பேரை கெடுத்துருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன் பெயரை கர்த்தர் பெருமைப்படுத்துவேன். ஆமென். உன் பெயரை கர்த்தர் பெருமைப்படுத்துவேன். அதே மாதிரி கூட இருக்கவங்ககிட்ட நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். நைஸ் பண்ணுவாங்க நல்லா. சில பிரதர்ஸ் சிஸ்டர்ஸை பார்த்தீங்கன்னா, ஐயோ எங்கள் பிரதர், எங்கள் அண்ணா, என்ன சிரிப்பு, என்ன கட்டி பிடிப்பு, என்ன முத்தம்,
என்ன அரவணைப்பு, எல்லாம் செய்வாங்க. பின்னாடி செய்ய வேண்டிய வேலையை செஞ்சுட்டு போயிட்டே இருப்பான். ஜாக்கிரதையாக இருக்கணும். அல்லேலூயா. அண்ணன் அண்ணன், தம்பி தம்பி, அக்கா அக்கா, தங்கச்சி, எங்கள் மாமா, எங்கள் அங்கிள், எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, எங்கள் பாஸ்டர், அப்படியே என்ன யூதாஸ் முத்தம். என்ன முத்தம்? யூதாஸ் முத்தம், கள்ள முத்தம். ஆனால் பின்னாடி செய்ய வேண்டிய வேலையை செஞ்சுட்டு, அதனால தான் யாக்கோபுக்கு பிள்ளை நிமித்தமாக ரொம்ப துக்கமாக இருந்தான். என் வாசனையே கெடுத்துட்டீங்களடா, 2 பையனும் ரவுடிசம் மாதிரி அங்கே யுத்தத்தையே பண்ணிட்டாங்க. இப்போ பிள்ளைகள் கர்த்தருடைய சமூகத்தில் வைத்து பெற்றோர்கள் ஜெபிங்க, நீங்களும் ஜெபிங்க. பிள்ளைகளை சிறு வயதுலேருந்து நல்வழிப்படுத்துனீங்கன்னா உங்கள் பேரும் பெருமைப்படும், உங்கள் பிள்ளைகளுடைய பேரையும் கர்த்தர் பெருமைப்படுத்துவார். அல்லேலூயா. நகோமி சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க? நகோமி குறித்து நம்ம பார்க்குறோம். யார் இது? மாமியார். யார்? ரூத்துடைய மாமியார் நகோமி. பஞ்சம் வந்துச்சு தேசத்தில். அவன் புருஷன், அவன் பிள்ளைகள் எல்லாரையும் கூட்டிகிட்டு கிளம்பியாச்சு. ஒரு சின்ன பிரச்சனை வந்த உடனே நம்ம என்ன செஞ்சிடறோம்? வெளியே போயிடலான்னு நினைக்கிறோம். என்ன நினைக்கிறோம்? நீங்கள் என்ன பிரச்சனைனாலும் நீங்கள் அங்கே தான் இருக்கணும். கர்த்தர் உங்களை போஷிப்பார், உங்களை நடத்துவார், உங்களை கர்த்தர் பராமரிப்பார். நகோமிக்கு இப்போ என்ன பண்ணுறாங்க? மோவாவுக்கு போயாச்சு. புருஷன் செத்துட்டாரு. 2 பையன்மாரெலாம் செஞ்சாங்க, செத்துட்டாங்க. ஒரு மருமகள் விட்டுட்டு போயிடுச்சு மாமியாரை. ஒரு மருமகள் மட்டும் ரூத்து, நகோமி 2 பேரும் ஒருமனப்பட்டு ஒன்றாக சேர்ந்து இப்போ புறப்பட்டு பெத்லேஹேம் போகிறாங்க. மருமகளோட மாமியார் கூட 2 பேரும் ஒருமனப்பட்டு போகிறாங்க. போன உடனே எல்லாரும் பார்த்து என்ன சொன்னாங்க? நகோமி வராங்க பார்த்தீங்களா? யார் வரா? ஊரில் இருக்கவங்க. சே, இந்த பேரை வச்சு என்ன கூப்பிடாதீங்க. ஏன்? மாறான்னு கூப்பிடுங்க. என்னன்னு கூப்பிடணும்? என் வாழ்க்கையை கர்த்தர் செஞ்சிட்டாரு, கசப்பாக்கிட்டாரு. என் பேர் யாரும் இனிமேல் என்ன செய்யாதீங்க. சகோதரிமார்களே, மறந்துட்டேன், உங்கள் எல்லாத்துக்கும் என்னதுங்க? மகளிர் தின வாழ்த்துக்கள். நகோமிமார்களே, ரூத்மார்களே, எல்லாருக்கும் உங்களுக்கு என்ன வாழ்த்துக்கள்? நல்லா இருப்பீங்க. ஆமேன். நல்லா இருப்பீங்க. ஹல்லேலூயா. இங்க என் வாழ்க்கையை கர்த்தர் கசப்பாக்கிட்டார். என் வாழ்க்கை என்ன செஞ்சாரு? என் வாழ்க்கை கர்த்தர் செஞ்சாரு. இனி என்ன நகோமின்னு யாரும் கூப்பிடக்கூடாது. 1:20 ரூத் 1:20. அதற்கு அவள், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாம மாறாள் என்று சொல்லுங்கள். சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். ஏன்னா இவன் சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பு. ஏன் நகோமின்னு கூப்பிடக்கூடாதா? ஆண்டவர் எனக்கு வாழ்க்கையில் என் குடும்பத்தை ஆண்டவர் மறந்துட்டாரு. என் குடும்பத்தில் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையை உண்டாக்கிட்டாரு. இனிமேல் நீங்கள் என்ன செஞ்சாருங்க? என்னை யாரும் நகோமின்னு கூப்பிடாதீங்க, எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார், என்னை மாறான்னு கூப்பிடு. கடைசி இப்போ யார் மேலே பழி வந்துடுச்சு? இது வரைக்கும் பக்கத்து வீட்டுக்காரன் பண்ணா, இது வரைக்கும் வேலை செய்கிறவன் பண்ணா, இது வரைக்கும் ஊழியக்காரில் குறை சொன்னாங்க, இது வரைக்கும் வீட்டில் இருக்கிற சொந்த பந்தங்கள்லாம் குறை சொல்லிட்டு இப்போ கடைசியில் யாரை குறை சொல்ல வந்துட்டாங்க? ஆண்டவரே என் பேரை கெடுத்துட்டார். ஊரெல்லாம் சொல்லிட்டு இப்போ யார் வந்துச்சு? நகோமி. ஆண்டவர் எனக்கு கசப்பை கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஊரையெல்லாம் சொல்லிட்டு இப்போ கடைசியாக யார் பேரை கெடுத்தான்னு கேட்ட நகோமி கிட்ட, ஆண்டவர் என் பேரை கெடுத்து விட்டார். ஆண்டவர் பேரா கெடுப்பார்? எதுக்கு பேரை கெடுக்க போறார் ஆண்டவர்? கசப்பை கட்டளையிட்டார். இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆண்டவர் மேலே ரொம்ப கோவம். விசுவாசிகளுக்கு, எனக்கும் சில நேரத்தில் கோவம் இருந்துச்சு. ஏன்? ஆண்டவர் சில நேரத்தில் அந்த பாதையில் கொண்டு போனா போயிட்டே இருங்க. நிறைய பேர்த்துக்கு ஆண்டவர் மேலே கோவம். என்ன கோவம்? எனக்கு மட்டும் ஏன் இந்த பிரச்சனை, எனக்கு மட்டும் ஏன் இந்த போராட்டம், எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம், எனக்கு ஏன் இந்த துன்பம், எனக்கு ஏன் இந்த கண்ணீர், அவெல்லாம் நல்லா இருக்கிறான், நான் ஏன் நல்லா இல்லை, அவன் பிள்ளை நல்லா இருக்குது, என் பிள்ளை நல்லா இல்லை, அப்படி நிறைய பேர்த்துக்கு கஷ்டம். இனிமேல் கர்த்தர் சொல்றாரு, உங்க பேர் மாறா இல்லை. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, இனிமேல் உங்க பேர் மாறா இல்லை. உங்க பேரை கர்த்தர் மாறாவிலிருந்து மதுரமாய் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் பேர் மாறா இல்லை நகோமி. சகோதரிகளே, மகளிர் தின வாழ்த்துக்கள் உங்களுக்கு. உங்கள் பேர் இனிமேல் மாறா இல்லை. என்னது உங்கள் பேர் இனிமேல்? மதுரமான மாறுகிற ஒரு மாறாளாக நகோமியாக இருக்க போகிறீங்க. அல்லேலூயா. கடந்த நாட்கள் யோசிச்சு பாருங்க, உங்கள் பேரை கெடுத்தவங்க இருப்பாங்க. எத்தனையோ காரியத்தை நிறுத்த அழுதுருப்பீங்க. இப்படியெல்லாம் சொல்லிட்டாங்க பாஸ்டர், இப்படியெல்லாம் பண்ணிட்டாங்க சொந்தக்காரங்க, அழுதுருப்பீங்க. அந்த அழுகையை நினச்சி பாருங்க. அந்த அழுகை நினச்சி அவரும் பார்த்துருக்கிறாரு. அந்த துருத்திலையும் வச்சிருக்கிறாரு. பள்ளத்தாக்குகள் எல்லாம் தண்ணீராய் நிரப்பப்படும். ஆமென். ஆசீர்வாதமான ஒரு பள்ளத்தாக்கு உங்களுக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா. எத்தனை நாட்கள் அழுதுருப்பீங்க. சில சொல்றது கேட்டிருக்கேன், இந்த ஊர்லேயே நான் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் பாஸ்டர்.
ஏங்க அவங்க பேசுவாங்க, அதுக்கு நீ ஏன் ஊர் விட்டு போகிற? நீங்கள் எதுங்க சபை விட்டு போகிறீங்க? எதுக்கு போகணும்? பேசுகிறவங்க பேசிட்டு போ. நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா? நீங்கள் சரியாக இருக்கீங்களா? ஆண்டவர் பரவாயில்லை. நிறைய பேர் என் பேரை கெடுத்துட்டாங்க, இனி நான் இந்த ஊரில் என்ன செய்ய மாட்டேன், இந்த வீட்டு வாசல் பள்ளி காலை வைக்க மாட்டேன், அவங்க வீட்டு வாசல் பள்ளி காக்க மாட்டேன், என் மாமா மச்சான் காலில் வீட்டு காலை வைக்க மாட்டேன், என் பிள்ளையும் வைக்கக்கூடாது, நீ பரலோகமே போக மாட்டேன். சின்ன பிள்ளைடைய அந்த பிஞ்சு குழந்தைங்களுடைய இருதயத்தில் என்ன செய்யுது? கசப்பை வளர்க்குற பெற்றோர் உன் குடும்பத்துக்கு கசப்பாகவே தான் இருக்கும். அப்படி வளர்த்தீங்கன்னா மாறணும் இந்த சூழ்நிலைகள். நான் பேசுறது கவனிக்கிறீங்களா இல்லையா? உங்கள் பேரை பெருமைப்படுத்துக்கிறது குறித்து கர்த்தர் உங்கள் பேரை பெருமைப்படுத்தணும்னா அதை குறித்து உங்களோடு கூட நான் பேசி கொண்டிருக்கிறேன். எங்கள் பேரை கெடுத்துட்டாங்க, இனி நாங்கள் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் இல்லை, இனி நான் எதுக்கு இந்த ஊரில் இருக்கணும், எதுக்கு இந்த சபையில் நான் இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுருக்கலாம். அப்படிலாம் யோசிக்காதீங்க. கர்த்தர் உங்கள் பேரை பெருமைப்படுத்துவார். பேரை பெருமைப்படுத்தும் போது ஜாக்கிரதையாக இருக்கணும். பேரை பெருமைப்படுத்தினா என்னங்க? ஃப்ரண்ட்டில் ஒரு 2 பிளாக் கேட்ஸ், பின்னாடி ஒரு 2 பிளாக் கேட்ஸ். என்ன பண்ணுவாங்க அவங்க? பாஸ்டாக தான் சரி, யாராக தான் சரி, பாஸ்டர் வர, பாஸ்டர் வழிவிடுங்க, பாஸ்டம்மா வராங்க, ஐயோ அண்ணன் வராங்க, தம்பி வராங்க, எல்லாம் வழிவிடு, எங்கள் தம்பி வராரு, எங்கள் அண்ணன் அக்கா வராரு, எங்கள் சார் வராரு, வழிவிடு எல்லாரும் தள்ளுவாங்க. ரொம்ப அப்படியே என்ன செய்வாங்க? நம்மளை அப்படியே புகழ்ந்து தள்ளுவாங்க. அம்மாவே இல்லையா? சிரிப்பாங்க, புகழுவாங்க, மேன்மையாக பேசுவாங்க. ஆனால் பின்னாடி அப்படியே என்ன செஞ்சிருவாங்க? குழி நோண்டிடுவாங்க. அப்படி யாரோ அவங்க சொன்னாங்க, காது கேட்டுச்சு எனக்கு. அல்லேலூயா. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆமென். ஆனால் வசனம் சொல்லப்பட்டிருக்க மனுஷனுக்கு உண்டாகிற சோதனை என்ன? புகழ்ச்சி தான். மனுஷனுக்கு வருகிற சோதனை என்னதுங்க? புகழ்ச்சி. ஒருத்தர் புகழ்ந்துட்டா போதும், நமக்கெல்லாம் அப்படியே புல் அடிச்சிடும் இல்லை? ஐயோ பிரதர் ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணிட்டு வந்து உட்காந்துறான். என்னங்க, ஒரு பாஸ்டரு பிரசங்கம் பண்ணிட்டு வந்து நல்ல சேரில் உட்காந்து ஜோம் பண்ணிட்டே இருக்காராம். முடித்த உடனே ஒரு பிரதர் பாஸ்டர் இன்றைக்கி சூப்பர் பிரசங்கம் பாஸ்டர், பிச்சு விளாசிட்டிங்க பாஸ்டர், ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சு பாஸ்டர் சொன்னான். அப்படியா? நீ சொல்கிறதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க சொல்லிட்டு போயிட்டான்னாரு. நான் சொல்கிறதுக்கு இல்லையே, சர்ச்சை முடிச்சுட்டு நான் தானே ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட வந்து சொன்னேன், யாரும் வரலையே, நான் தானே வந்தேன், ஆசீர்வாதம் போட்டு முடிச்சோன்னே. இல்லை, அதுக்கு முன்னாடி ஒருத்தன் சொல்லிட்டு போயிட்டான். யாருன்னு கேட்டேன். பிசாஸ் ஏற்கனவே சொல்லிட்டு போயிட்டான் பிரசங்கம் ரொம்ப சூப்பர்னு. இப்போ மனுஷனுக்கு உண்டாகிற சோதனை என்னங்க? புகழ்ச்சி. மற்றவன் புகழ்ந்தான் கொஞ்சம் அப்படி இறங்கிடணும். அப்படியே சர்ன்னு ஏறிட்டிங்கன்னா பேய் ஆட்டிடும் பிசாஸ் நம்மளை. ஜாக்கிரதையாக இருக்கு. இன்றைக்கு மனிதர்கள் நம்ம பெயரை தூக்கி விடுறவனும் இருப்பாங்க, எப்படி இருப்பாங்க? பெயரை கெடுக்கிறவனும் இருப்பாங்க. உங்கள் தவறை புரிந்து கொண்டு உங்களை பெயரை கெடுக்கிற நிறைய ஆட்கள் இருப்பாங்க. அவங்க குற்றப்படுத்தி உங்கள் பெயரை கெடுத்துருக்காங்க. ஆனால் அந்நியர்கள் முன்பதாக உங்கள் பெயரை அவங்க கெடுத்திருப்பானா அந்த அந்நியனே உங்களை புகழும்படி கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா. புறத்தியானே உன்னுடைய பெயரை பெருமைப்படுத்தும்படி கர்த்தர் செய்ய போகிறார். ஸ்ட்ரேஞ்சர், வெளியே இருக்கிறவனே உன் பெயரை பெருமைப்படும்படியாக கர்த்தர் செய்வார். ஆமாவா இல்லைங்களா? ஒரு டீ வாங்கி கொடுத்துட்டா போதும், உன் பெயரை அப்படியே உயர்த்திடுவான். ஒரு பிரியாணி வாங்கி கொடுத்தா போதும், அப்படியே உன் பேர். ஆனால் பின்னாடி என்ன சொல்லுவான்? அண்ணனா, ஐயோ அவரா? ஆமாம், நான் யாரையும் மோஸ்ட்லி நம்பவே மாட்டேன். யாரையுமே சிரிச்சிட்டு தான் இருப்பாங்க. அப்படியே நான் எனக்கெல்லாம் தெரியும். ஒரு காலத்தில் அப்படி நம்பிட்டு இருந்தேன், ஏமாந்துருந்தேன். இப்போல்லாம் கண்ணு நல்லா என்ன இருக்குது? தெளிந்த புத்தி உள்ளா இருக்க சொல்லியிருக்கார் ஆண்டவர். ஆமான்னு சொல்லுங்கள். ஆமாம், யார்கிட்ட பேசினாலும் தெளிந்த புத்தி உள்ள இருந்தீங்கன்னா நல்லது. இல்லை கட்டி அவன் நம்மளை மிளகா அரைச்சி உட்கார வச்சுருவான். ஆமேன். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் அநேகர் தங்களை மேன்மையை இழந்து போகிறதுக்கு காரணம் தெரியுங்களா? மனுஷன் புகழ்ன உடனே அவங்க வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுக்குற மேன்மையும் அந்த ஆசீர்வாதத்தையும் இழந்து போயிடுறாங்க. ஆமேன். ஒரு லிமிட்டோட பைபிள் இப்படி சொல்கிறது, தன்னைத்தான் புகழப்படுகிறவன் உத்தமன், கர்த்தரால் புகழப்படுகிறவன் தாங்க உத்தமன். உலகத்தில் இருக்கிற மனுஷன் நம்ம புகழ்ந்து பெருசு இல்லை, கர்த்தர் நம்மை புகழணும். ஆமாம், ஆண்டவர் நம்மளே புகழணும், அதுதான் ரொம்ப முக்கியம். என்னை அவங்க நல்லவன் சொல்லிட்டாங்க, சொல்லிட்டு போட்டோம், நல்லது. ஆண்டவர் சொன்னாரா? ஆண்டுடைய சாட்சி தான் ரொம்ப முக்கியம். அவன் சாட்சியை கெடுத்துட்டு போட்டான். எனக்கு தெரியும், எனக்கும் ஆண்டவர் எனக்கு தெரியும், நான் எப்படி இருக்கேன், எப்படி அவர் கூட இருக்கிறேன்னு. அவர் என்னை கொடுத்து நல்ல சாட்சி கொடுப்போம். யோபை கொடுத்து கர்த்தர் என்ன செஞ்சார்? சாட்சி. அது போல உங்களை கொடுத்து ஆண்டவர் சாட்சி கொடுக்கணும். பாஸ்டர் இல்லை, மற்ற விசுவாசி இல்லை, ஊழியர்கள் இல்லை, அவங்க இல்லை, அந்த அண்ணன் இந்த அண்ணன் இல்லை, கர்த்தர் உங்களை கொடுத்து சாட்சி கொடுக்கணும். அதுதான் தன்னைத்தான் புகழிடுற உத்தமன் இல்லை, கர்த்தரால். அல்லேலூயா. நீதிமொழிகள் 27:7 வாசிங்க, 2ஆம் வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 27 2ஆம் வசனம். உன் வாயல்ல புறத்தியானே உன்னை புகழட்டும். உங்க வாயை கொஞ்சம் என்ன செஞ்சிடணும்? எல்லாருமே என்ன சொன்னேன்? ரட்சிப்பு, ஞானஸ்தானம் பெறணும். நிறைய பேருடைய வாய் என்ன செய்யணும்? ஆமாம், ரட்சிக்கப்படாமல் இருக்குது சில வாயெல்லாம்.
உன் வாய் அல்ல புறத்தியானே உன்னை புகழட்டும், உன் உதடு அல்ல அந்நியனே உன்னை புகழட்டும். இது யார் செய்வார்னா கர்த்தர் செய்து காண்பிப்பார். அதான் சொன்ன உங்க பேரை கர்த்தர் பெருமைப்படுத்துவார். விசுவாசி அல்ல, ரட்சிக்கப்பட்டவன் அல்ல, சபைக்குள் இருக்கிறவர்கள் அல்ல, யாரு? புறத்தியானே. யார்? வெளியில் இருக்கிறவங்க. இந்த பிரதரா இவ்வளோ தெய்வீகமான பிரதர், சர்ச்சுக்கு போகிறவங்க, பயபக்தர் இருக்கிறவங்க, உண்மையாக இருக்கிறாங்க, அவங்க கடவுளுக்கு ரொம்ப பயந்தவங்க, அவங்க செய்கிறது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது, உயர்ந்துட்டு போயிட்டே இருக்கிறாங்க. கர்த்தர் அவங்க கும்பிடுற தெய்வம் அவங்களை கைவிடவே அவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கும் சொல்லிட்டு சபைக்குள்ள இருக்க ஒத்து சொல்ல மாட்டான். ஏன் சொல்ல மாட்டாங்கன்னா பொறாமை. ஒரு குடும்பம் முன்னுக்கு வந்துட்டா, ஒரு பிள்ளை நல்ல மேன்மை வந்துட்டா சபைக்குள்ள சிலருக்கு. ஆனால் வெளியே இருக்கிறவங்க என்ன செய்வாங்க? ஓ, இவங்க வந்து கர்த்தரை நேசிக்கிறாங்க, இவங்களை கர்த்தர் ரொம்ப உயர்த்தி வச்சுக்கிறாங்க. புறத்தியான் யாரு? அந்நியனே வந்து உன்னை புகழும்படி கர்த்தர் செய்ய போகிறா. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ உங்கள் பேரை பெருமைப்படுத்துவேன்னு சொல்லிட்டார் ஆண்டவர். ஆபிரகாமை பெருமைப்படுத்துறது போல நீங்கள் கடந்த காலங்களில் நடந்த சம்பவங்களையும் கடந்த நாட்கள் நடந்த காரியங்கள் நினைத்து நீங்கள் கலங்கி அழுது கொண்டிருக்க வேண்டாம். ஒருவேளை நீங்கள் தப்பே பண்ணியிருப்பீங்க, ஒருவேளை சில காரியத்தில் தப்பு பண்ணியிருக்கலாம், சில காலத்தில் புத்தீனமாக செயல்பட்டிருக்கலாம், சில நேரத்தில் அறிவில்லாமல் செயல்பட்டதுனால உங்கள் பேர் கெட்டு போயிருக்கலாம். ஆனாலும் அந்த பேரை மீண்டும் என்ன செய்வார்? பெருமைப்படுத்துகிற தேவனாக இருப்பார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. எப்போ உங்கள் பேர் கெட்டு போனாலும் பயப்படாதீங்க. எப்படி கெட்டு போனாலும் இந்த நாட்களில் கர்த்தர் தீர்க்கதரிசனமாக சொல்கிறாரு, நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன். உன் வியாபாரத்தின் பேர், உன்னுடைய ஐடி ஃபீல்டில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, விவசாயம் பண்ணாலும் சரி, என்னென்ன காரியம் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல உங்கள் பெயர்களை கர்த்தர் பெருமைப்படுத்துவார். தேசத்தில் நீங்கள் பழுகி பெருகும்படிக்கு உங்களுக்கு ரெகோபோத் என்ற ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் கொடுப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? செய்வாருங்க. ஆண்டவருக்காக உண்மையாக நெல்லு பாருங்க, கீழ்ப்படிங்க, பரிசுத்தமாக வாழுங்க, நீதிமானாக இருங்க. கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆபிரகாம் மரிச்சிட்டாரு. இப்போ யார் மரிச்சா? அப்போ யார் மரிச்சா? தேராக மரிச்சிட்டாரு. ஆபிரகாம் என்ன செய்வேன் ஒரே புலம்பிட்டு இருந்தான். நான் கர்த்தர் அப்படியே கொண்டு போய் அவனை ஆசீர்வதிச்சாரு. இப்போ ஆபிரகாம் செத்து போயிட்டாரு. இப்போ ஈசாக்கு தனியாக நிற்கிறான். அவன் தோன்றான், துறவெல்லாம் தோன்றான், வந்து சண்டை போடுறாங்க. ஏன்? அவன் செய்கிறது எல்லாமே நல்லா இருக்குது. யார் செய்கிறது? ஈசாக்கு. ஆபிரகாம் மரிச்சிட்டாரு. அவனுடைய மகன் வந்து ஈசாக்கு தனியாக நிற்கிறான். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பெலிஸ்தர்கள் என்ன பண்ணுறாங்க? ஆபிரகாம் காலத்தில் தோண்டின எல்லா துறவையும் என்ன செஞ்சிட்டாங்க? மண்ணள்ளி போட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் கர்த்தர் ஈசாக்கோடு கூட இருந்தார். ஏன் அப்படி செஞ்சாங்கன்னா, ஈசாக்கு கர்த்தர் ரொம்ப ஆசீர்வதிச்சார். பொறாமையினால செய்கிற ஆட்கள் அதெல்லாம் என்ன சொல்கிறாங்க? இப்போ என்ன சொல்கிறாங்க? ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், வாசிங்க. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். ஹல்லேலூயா. கரங்களை வைத்து வழியா சொல்லுங்க பாப்போம். உங்களுக்கு கர்த்தர் சொல்றாரு, நீங்க விதைக்கிற விதைப்பீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து 100 மடங்கு பலனையை கர்த்தர் செய்ய போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆம். ஆண்டவர் கொடுத்தது நீங்க ஆண்டவருக்கு கொடுக்கணும். உண்மை, அது ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க பாருங்க, அப்பா இறந்துட்டாரு. இப்ப வந்து மகன் தனியா நிற்கிறான். அப்பா அவனுக்காக செஞ்சதை எல்லாத்தையும் பார்த்து வச்சு அவனுக்கு எல்லாம் வச்சுட்டு போயிருக்கிறாங்க. இப்ப ஈசாக்குடைய துறவுகள் என்ன செஞ்சாங்க? மூட ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம் என்ன? இவன் ரொம்ப வளர்ந்துட்டு போறான், இவன் ரொம்ப ஆசீர்வாதமாக போறான், இவன் செய்தெல்லாம் நல்லா இருக்குது, அதனால் நீ எங்கள் வீட்டை விட்டு இல்லை என் தேசத்தை விட்டு இந்த எல்லையை விட்டு நீ என்ன செய்யுது? போயிரு. 16ஆம் வசனத்தை பாருங்க. அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்க மிகவும் அந்த அளவுக்கு உங்களை பேரை பெருமைப்படுத்துவார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. இப்படி பேசினாலும் சிலர் கை தட்ட மாட்டேன்றீங்க. ஆமென். அந்த அளவுக்கு கர்த்தர் உங்க பேர் என்ன செஞ்சுவாரு? பெருமைப்படுத்துவாருங்க. எப்படி பெருமைப்படுத்துவாரு? பலத்தவனாய் இருப்பீங்க. ஆமென். எங்களை பார்க்க, அதனால நீ எங்க விட்டு என்ன செஞ்சிரு? போயிரு. நீங்க இந்த சத்தியத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த வசனத்துல என்ன சொல்லப்பட்ட, நீங்க ஒரு பிரதிஷ்டையில் இருந்தா, நீங்க ஒரு ஜெபம் பண்ணா, ஒரு காரியத்தை ஆண்டவர் சமூகத்துல ஒப்பு கொடுத்து பிரதிஷ்டையோடு இருந்தீங்கன்னா, அங்கதான் யார் வருவா? பிசாசெல்லாம் வருவான். குட்டி சாத்தானும் வருவான், பெரிய சாத்தானும் வருவான், வயசான சாத்தானும் அங்கதான் வந்து உன்னை தொந்தரவு பண்ணுவான். ஆனா இங்க நல்ல பேர் வந்து தொந்தரவு பண்ணி, தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட பொழுது, இவன் சிறு வயதிலே ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டான் தெரிஞ்ச உடனே பெலிஸ்தர்கள் வந்தாங்க. இவன் என்ன செய்ய முடியும்? இவன் வந்து எப்படி ராஜாவாக அபிஷேகம் பண்ண தெரிஞ்சவனே இவனை கொல்ல பார்த்தான். ஆனாலும் கர்த்தர் சவுல் கையில் தாவீது என்ன செஞ்சாரு? தப்பிக்க வைத்தார். நீங்க ஆசீர்வாதமா இருந்தாலே, உங்க பேர் நல்லா இருந்தாலே, உங்க பேரை கெடுக்கிறதுக்கு பிசாசு வருவான். ஆமென்.
இதுதான் பிசாசனுடைய தந்திரம், இதுதான் பிசாசனுடைய போராட்டம். இதை நீங்கள் விசுவாசிகள் நன்றாக என்ன செஞ்சுக்கணும், புரிந்து கொள்ளணும். அவங்க எல்லாருமே ஈசாக்கை பார்த்து சொல்றாங்க, எங்களை விட்டு என்ன செஞ்சிரு, எங்க ஊரை விட்டு போயிரு சொல்லுவாங்க சிலர்லாம். நான் ஏன் போனோம்? ஆனாலும் என்ன செஞ்சான்? ஆனா அவனுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்தார். அவன் யாரு? ஒரு வாக்குத்தத்தத்தை அவன் சந்ததிக்கு கர்த்தர் கொடுத்தார். எப்படி ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வதிச்சாரு? 28 29 வசனத்தை வாசிங்க. அதற்கு அவர்கள், அதர் யாரு? பெலிஸ்தர். யாரு பெலிஸ்தர்? யாரு இவங்க? யாரு துரத்தி விட்டாங்க பாத்தீங்களா? அவன் இப்ப என்ன சொல்றான்னு பாருங்க. அதற்கு அவர்கள், நிச்சயமாகவே கர்த்தர் உம்மோடு இருக்கிறார் என்று கண்டோம். ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை பண்ணிக்கலாம். அப்ப நாங்கள் உம்மை தொடாமல் நன்மை உமக்கு செய்து உம்மை சமாதானத்தோடு அனுப்பி விடுவது போல நீங்களும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு உம்மோட உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம். நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. துரத்தி விட்டவனே உங்களை பார்த்து சொல்லுவான், நீங்க கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள். அல்லேலூயா. இந்த ஊர்ல இருக்க கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க, என் குடும்பத்தை விட்டு வெளியே போன்னு சொல்லி, வீட்டை விட்டு வெளியே போடான்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா கர்த்தர் அவர்கள் மூலமாகவே அவருடைய வாயினால உன்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார், நீ செய்கிற காரியத்தில் கர்த்தர் கொடுக்கிறார், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருக்கிறாய் என்பதை அவர்கள் அறிந்து புறத்தியானே உன்னை குறித்து புகழும்படி கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா. இதுதாங்க உங்க பெயரை பெருமைப்படுத்துகிற விஷயம். இப்படிதான் பேர் பெருமைப்படணும். ஆமா இல்லைங்களா? உங்க சத்துருவே உங்களை வந்து புகழுவான். உங்களை ஒண்ணுமே இல்லாம நாசமா போலாம் திட்டுறாங்க பாத்தீங்களா? எல்லாம் உருப்பட மாட்டேன், இந்த குடும்பம் நல்லா இருக்கு, அவன் வந்து உங்களை புகழும்படி கர்த்தர் செய்ய போகிறார். அதுதான் கர்த்தர் உங்க பேரை பெருமைப்படுத்துவது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களுக்கு விரோதமா யாரெல்லாம் பேசினாங்களோ எழுந்தாங்களோ அவங்களெல்லாம் கர்த்தர் என்ன செய்ய தெரியுமா? அடுத்தது என்ன செய்யறாரு? ஒப்புரவாய்க்குள்ளான்னு சொல்லிட்டாங்க. எங்க நீங்க என் கூட வந்துருன்னு சொல்றாங்க, நீ கர்த்தவரா ஆசீர்வதிக்கப்பட்டவராமேன்னு சொல்லி அவங்களே புகழ்றாங்க. இப்போ என்ன சொல்றாங்க? ஆண்டவர் சொல்றாரு, இப்படி செய்தவங்க எல்லாம் உங்க காலில் வந்து விளைவப்பான்னு சொல்றாரு ஆண்டவர். பைபிள் வசனம் இருக்குது. ஆமா இல்லையா? அத்தனை பேரும் காலடியில் வந்து விழுவாங்க. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? முடிச்சிடற சீக்கிரமா. ஏசாயா 60ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. ஏசாயா 60ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளும் குனிந்து உன்னிடத்தில் வந்து, யாரெல்லாம் உங்களை ஒடுக்குனாங்க யோசித்து பாருங்களேன். ஒடுக்கி, குடும்பத்தை ஒடுக்கி, வெளியில அங்கே இங்கே ஒடுக்கி இருப்பாங்க. உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளும் குனிந்து உன்னிடத்தில் வந்து, உன்னை அசட்டை பண்ணின நீ பேசினாலே அசட்டை பண்ற ஆட்கள்லாம் இருப்பாங்க சபையிலும் குடும்பத்திலையும். அசட்டை பண்ணின யாவரும் உன் காலடியில பணிந்து உன்னை கர்த்தருடைய நகரம் என்றும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தர் என்றும் சியோன் என்றும் உன்னை என்ன செய்வாங்க? அப்படி புகழும்படி கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா. நான் பேசுற வசனம் எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென் சொல்லுங்க. இதுதான் இந்த மாதத்துல, இந்த வருஷத்துல கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிற காரியம் இதுதாங்க. இன்றைக்கு கர்த்தர் கொடுக்குற வார்த்தை அதுதான். உன் பேரை கர்த்தர் பெருமைப்படுத்துவார். நீங்க நினைக்கலாம், என்ன சுத்தமாக மதிக்க மாட்டாங்க, இவெல்லாம் ஒரு ஆளே இல்லை, அசட்டை பண்றாங்க நினைக்கிட்டோம். அவங்களெல்லாம் விளம்படி செய்வார் கர்த்தர். அந்த அளவுக்கு உன் பேரை கர்த்தர் என்ன செய்வார்? பெருமைப்படுத்துவார். 49:23 என்ன பண்ணுது பாருங்க. ஏசாயா 49:23. ராஜாக்கள் உன்னை வளர்க்கும் தந்தைகளும் அவர்களுடைய நாயகிகள் உன் கை தாய்களுமாய் இருப்பார்கள். தரையிலே முகங்குப்புற விழுந்து உன்னை பணிந்து உன் கால்களின் தூளை நக்குவார்கள். நான் கர்த்தர், எனக்கு காத்திருங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. எனக்கு கர்த்தருக்கு காத்திருக்கிற தேவ பிள்ளைகள் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டாங்க? விசுவாசிக்கிறீங்களா? மேல இருக்கிறவங்க விசுவாசிக்கிறீங்களா? வெளியே இருக்கிறவங்க விசுவாசிக்கிறீங்களா? சேர்ல உட்காந்துருக்கீங்க, தட்டி எழுப்புங்க. விசுவாசிக்கிறீங்களா? நான் உங்களை வெட்கப்பட்டு விடவே மாட்டேன்னு கர்த்தர் சொல்றாரு. அல்லேலூயா. அதுக்கு பைபிள்ல பெஸ்ட் எக்ஸாம்பிள் யாருன்னா யோசேப்பு. ஆமென். யோசேப்பை தேடி சகோதரர்கள் வராங்க. சகோதரர்கள் வந்தவன பஞ்சம், அவங்க தேசத்துல பஞ்சம், சகோதரர்கள் தேடி வராங்க. எல்லாம் வந்து அந்த இடத்துல வந்து உடனே நினைச்சாங்க எல்லாரும் யோசேப்பினுடைய சகோதரன் காலில் விழுந்தாங்களா இல்லையா? பணிந்து அவனை வணங்குறத நம்ம பார்க்கிறோம். குடும்பத்தை விட்டு பிரிக்கப்பட்ட யோசேப்பு செப்பரேட் பண்ணி வச்சுட்டாங்க. அவனை அப்பா அம்மா கூட வளரல. ஆனா ஒரு போத்திபாரோட அடிமையினுடைய வீட்டில் வளர்ந்து தேவன் அவனோடு கூட இருந்தார். அவன் செய்வதை வாய்க்க செய்தார். சிறைச்சாலை கண்களில் தயவு கிடைக்க செய்தார். இதெல்லாம் பார்த்து அநேகர் அவனை பாராட்டினாங்க. அங்கேயும் தேசத்தில் ஒரு பஞ்சம் வந்தபடினால அங்கே பார்வோன் என்ன பண்ணாரு? இவனை ஒரு பெரிய அதிபதியா மாற்ற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் என்ன சொன்ன, அவன் வந்து எல்லாரும் வந்து என்ன பண்ணிக்கணும், என்னை வந்து ரொம்ப அப்படிலாம் அவன் நினைக்கவே இல்லை. என்ன யாரெல்லாம் அவனுக்கு இது பண்ணாங்களோ அவன் ஜெபிச்சுட்டு கர்த்தரோடு கூட இருந்தான். ஆனால் கொஞ்ச நாட்கள் பிறகு பார்வோன் என்ன வார்த்தை சொன்னா தெரியுங்களா? ஒரு கமாண்ட் கொடுக்குறாரு அந்த முழு எகிப்து தேசத்துக்கும். என்ன செய்கிறாரு?
தெண்டனிட்டு பணியுங்கள். என்னதுங்க? எல்லாரும் ஆதியாகமம் 41ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 43ஆம் வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. ஆதியாகமம் 41:43. தன்னுடைய இரண்டாம் ரதத்தின் மேல் அவனை யோசேப்பை ஏற்றி தண்டலிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன் போதுங்க. தெண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பதாக கூறிவிட்டு எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கி. இவன் யாருங்க? இவன் பேரை கெடுத்தாங்க. இவனை அசட்டையா பார்த்தாங்க. கத்தரங்கிட்ட பேசினான்னு சொன்னாலும் இவனை அற்பமா பார்த்தாங்க. ஆனா அவனுக்கு கிடைச்ச ஒரு மரியாதை என்ன? அந்த இடத்துல என்ன கிடைச்சிச்சுங்க? தெண்டனிட்டு பணியுங்கள். எல்லாரும் உம்முடைய காலுக்குள்ள தான் இருக்கணும். ஒருத்தனும் உம்முடைய அதிகாரம் இல்லை, கையும் காது என்ன செய்யக்கூடாது, அசைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு பைபிள் அந்த அதிகாரம் ஃபுல்லாக பற்றி படிச்சு பாருங்க. அந்த அளவுக்கு ஜெயிலில் இருந்தாலும் சரி வெளியே அவன் பேரை கத்தர் பெருமைப்படுத்தினான். அல்லேலூயா. தெண்டனிட்டு பணியுங்கள். ஈசாக்கு அவன் பணிந்து கொண்டதுக்கு காரணம் அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததி. ஆமென். ஒடுக்கினவர்கள் அவன் காலில் விழுந்தார்கள். காரணம் தெரியுங்களா? அவன் தேவனுடையவன். யோசேப்புக்கு முன்பாக அவன் தன்னெடுத்து பணிந்து அவன் பெயரை கத்தர் பெருமைப்படுறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? அவனுடைய பரிசுத்த வாழ்க்கை. அல்லேலூயா. அடுத்தது கடைசியா 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா மாமனாருக்கும் மருமகனுக்கும் சண்டை. யாருக்குங்க? பொதுவாக மருமகளுக்கும் மாமியாருக்கு தான் இருக்கும். ஆனால் இங்கே மாமனாருக்கும் மருமகனுக்கும். யார் இந்த மாமனார் மாமியார்? இது மாமனாரும் மருமகன் தாவீதும் சவுலும். தாவீதுக்கும் சவுலுக்கும் என்னது? ஒரு போர் நடக்குது. சவுல் தாவீதுக்கும் சுத்தமாக ஆகாது. சவுலுக்கும் தாவீது என்ன ஆகுது? சுத்தமாக ஆகாது. எப்படியாவது தாவீது என்ன செய்யணும்னு நினைச்சாரு இவரு. ஏன்னா தெரிஞ்சு போச்சு இவன் தான் ராஜாவாக. யோனத்தான் கிட்ட கெட்ட வார்த்தையா பேசுவான் சவுல். தாவீதை பற்றி கேவலமா பேசுவார். ஆனால் தாவீது அதை பார்த்த உடனே இவன் இந்த சவுல் இந்த மாமனார் என்னை நீங்கள் என்ன செஞ்சிடுவான், கொன்னுருவான், நம்ம இந்த இடத்த விட்டு என்ன செஞ்சிடலாம், போயிடலாம். தாவீது பார்த்து சொல்கிறாரு, யாரை பார்த்து? சவுலை பார்த்து சொல்கிறாரு, ஏப்பா நானே ஒரு சின்ன பூச்சி, ஒரு சின்ன பையன், என்னையே நீங்கள் என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க, துரத்திட்டு வரீங்க, அமைதியாக போங்க ஒரு பக்கம். ஆனால் கத்தர் அதே சவுலின் வாயில இவன் பேரை கத்தர் பெருமைப்படுத்தினார். என்ன சொல்கிறாரு? இப்போ அவன் கெட்ட கெட்ட வார்த்தை திட்டினாரு தாவீதை, மோசமான இவன் எப்படி கொல்லணும். இப்போ மருமகன் இப்போ யாருன்னு மாறிட்டா தெரியுங்களா? என் குமாரனாகிய தாவீதேன்னு ஒரு வசனம் பாருங்க. என்ன சொல்லப்பட்டது? அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி என் குமாரனாகிய தாவீதே, என் குமார் இப்ப மருமகன் மாமனார் மருமகனை எப்படி கூப்பிட ஆரம்பிச்சிட்டாரு? குமாரனாகிய தாவீதே. குமாரன் மகனா மாறிட்டாரு. இப்ப நீ பெரிய காரியங்களை செய்வாய். ஆமா போதுங்க. இப்ப மாமனாரு மருமகனை இப்ப எப்படி அழைக்கிறாரு? எத்தனை பேர் மாமனார் அப்படி கூப்பிடுறீங்க உங்க பொண்ணுடைய வீட்டுக்கார? கூப்பிட மாட்டீங்க சிலர்லாம். வந்த வீட்டில் மகளை மருமகளை மகளாக பார்க்கணும், பையனை அப்படிலாம் பார்க்கவே மாட்டாங்கன்னு ஒரு மூத்த ஊழியக்காரன்ட்ட சொன்னார். அது நடக்காது, நம்ம ஆட்கள் அப்படின்னு சொல்லிட்டார். சில வீட்டில் நடக்குது, ஆமாவா இல்லையா? அப்போ இப்போ மருமகன் இப்போ யாராக மாறிட்டா? என் குமாரனாகிய தாவீது. கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்குற வார்த்தை தெரியுங்களா? ஈசாக்கை ஒடுக்குனாங்க, யோசேப்பை சிறைச்சாலையில் போட்டாங்க, தாவீதை துரத்துனாங்க, ஆபிரகாமுக்கும் சில காரியங்கள். ஆனாலும் இவர்கள் எல்லாரையுடைய பெயரை கர்த்தர் பெருமைப்படுத்தினார். அல்லேலூயா. மத்தேயு 5:11ஆம் அதிகாரம் சொல்லப்பட்டு சந்தோஷத்தைப்பட்டு களி கூறுங்கள். என்னதுங்க? சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, பரலோகத்தில் உங்களுக்கு பலன் மிகுதியா பேரை கெடுத்தா கெடுக்கட்டும். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், உங்களுடைய பிரதிபலன் எங்கே கிடைக்கும்? அப்போ உங்கள் பேரை கெடுத்துட்டாங்கன்னு கவலைப்படாதீங்க. உங்கள் பேரை கெடுப்பதற்கு என்ன வேணாலும் பண்ணுவாங்க, என்ன சதித்திட்டு வேணால் பண்ணுவாங்க. பாஸ்ட் இஸ் பாஸ். இன்றைக்கு கர்த்தர் சொல்கிற வார்த்தை, உன் பெயரை கர்த்தர் பெருமைப்படுத்துவார். அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த வாக்குத்தத்தை விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் இந்த வாக்குத்தத்தை சுதந்திரித்து கொண்டீங்க? உங்கள் பேரை பெருமைப்படுத்து. உங்களை பற்றி பலரும் பல விதங்களில் பேசுவாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க, பலரும் பல விதமாக பேசுவாங்க. ஏன்னா ஆண்டவர் எப்படி தானே பேசுனாங்க, ஆமாம் இல்லையா? என்ன சொன்னாங்க? போஜன பிரியன்னு சொன்னாங்க, ஆண்டவரை சொன்னாங்க இல்லையா? அடுத்து என்ன சொன்னாங்க? மதுபான பிரியன்னு சொன்னாங்க, பிசாசுகளின் தலைவன் சொன்னாங்க, வேசின் மகன் சொன்னாங்களா இல்லையா? ஆண்டவரை சொன்னாங்களா இல்லையா? அப்போ ஆனால் அந்த பேரெல்லாம் கேட்டு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவர் தரித்து கொண்டார். அல்லேலூயா. சிலுவையில் அவர் தொங்கும்போது அந்த 100க்கு அதிபதி சொல்கிறான், என்ன சொன்னா? இவர் மெய்யாகவே உங்களை பார்த்து கத்த சொல்லணும், மற்றவங்க சொல்லணும், இவர் உண்மையாகவே இவங்கெல்லாம் ஆண்டுடைய பிள்ளைங்கள் சொல்லணும். ஏன்னா பேசலாம், என்ன பேசினாலும் அமைதியாக இருக்கிறாங்க. ஒரு வார்த்தையும் திரும்பி ஆண்டவர் பேசினாரா? பிசாசின் தலைவன் என்னென்ன பேர் கட்டினாங்க, ஆனாலும் இவர் மெய்யாகவே 100க்கு அதிபதி சொன்னான், மெய்யாகவே இவருடைய தேவனுடைய குமார். உங்களை குறித்தும் பலர் பதவங்களை பேசலாம்,
ஆபிரகாமை கர்த்தர் அழைத்து பெயரை பெருமைப்படுத்தினது போல உங்கள் பெயரையும் கர்த்தர் பெருமைப்படுத்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இதுதான் இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை. இந்த வாக்குத்தத்தத்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறனா கீழ்ப்படிங்க, உண்மையாக இருங்க, ஆண்டவர் சொன்னதை செய்யுங்க, நீதிமானாக மாறுங்க, பாவத்தை விட்டு விலகி ஓடுங்க. ஒடுக்கிறவங்க ஒடுக்கட்டும். உங்கள் பிள்ளைகளை நல் வழியில் நடத்துங்க, பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிங்க. இதெல்லாம் கரெக்டாக செஞ்சீங்களா உங்கள் குடும்பத்தின் பெயரையும் உங்களுடைய சந்ததியின் பெயரையும் கர்த்தர் பெருமைப்படுத்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நீதிமன்களின் கூடாரங்களில் ராஜாவின் ஜெயத்தோனே கம்பீரத்தோடு முழங்கிடுதே ஜெயத்தோ ஜீவியமே. கம்பீரத்தோடு முழங்கிடுதே ஜெயத்தோ ஜீவியமே. நாம் செல்லுவோம், இயேசுவையே பின்பற்றுவோம். நாம் சேனையதிபன் இயேசுயே கோவானிசியே. நாம் முன் செல்லுவோம், இயேசுவையே பின்பற்றுவோம். நாம் சேனையதிபன் இயேசுயே கோவானிசியே. இன்னல்லிடர்கள் இப்போவிலுண்டு என்னை பின் செல்வோருக்கே. இன்னல்லிடர்கள் இப்போவிலுண்டு என்னை பின் செல்வோருக்கே. என்றவரையே பாரேதை முற்றும் வென்ற ஜெயம் நமக்கே. என்றவரையே முற்றும் வென்ற ஜெயம் நமக்கே. நாம் செல்லுவோம், இயேசுவையே பின்பற்றுவோம். நாம் சேனையதிபன் இயேசுயே கோவானிசியே. நித்தம் நிலைக்கும் புத்திரனை போல் இத்தரை ஆன்மகவாய். நித்தம் நிலைக்கும் புத்திரனை போல் இத்தரை ஆன்மகவாய். சிங்காசனமே சேர்ந்திடுவாரே சிந்தையில் ஜெயம் பெற்றோம். சிங்காசனமே சேர்ந்திடுவாரே சிந்தையில் ஜெயம் பெற்றோம். நாம் முன் செல்லுவோம், இயேசுவையே பின்பற்றுவோம். நாம் சேனையதிபன் இயேசுயே கோவானிசியே. சியோன் உனக்கே ஜெயம் என்னாலும் சியோருனில் இல்லையே. சியோன் உனக்கே ஜெயம் என்னாலும் சியோருனில் இல்லையே. சேவித்து உன்னை நேசித்து வென்றோம் என்றாளுகை செய்குவார். சேவித்து உன்னை நேசித்து வென்றோர் நின்றாளுகை செய்குவார். நாம் முன் செல்லுவோம், இயேசுவையே பின்பற்றுவோம். நாம் சேனையதிபன் இயேசுயே கோவானிசியே. ஹல்லேலூயா. அப்பா பிதாவே, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, சபையை போஷித்து காப்பாற்றுகிறவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆபிரகாமுக்கு உண்டான அந்த ஆசீர்வாதங்கள் ஏழையும் நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு
எங்கள் பெயரை பெருமைப்படுத்துகிற தேவனாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். கேள்விப்பட்ட பல வேத வாக்கியங்களின்படி எத்தனையோ துன்பங்களும் உபத்திரங்களும் போராட்டங்களும் எதிர்ப்புகளும் பல சூழ்நிலையில் வந்தாலும் நாங்கள் உம்மோடு இருந்தால் நீர் எங்களோடு இருப்பீர், நாங்கள் உம்மோடு இருந்தால் நீர் எங்களை பெருமைப்படுத்துவீர், நாங்கள் உம்மை கனம் பண்ணினால் நீர் எங்களை கனம் பண்ணுவீர் என்ற இந்த வார்த்தையின் அடிப்படையில் ஆபிரகாமையோடு கூட இருந்தீரே, அதே போல் அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ள அபிஷேகத்தினால் இருந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கும் அதை தருகிறதுக்காக ஸ்தோத்திரம். கலாத்திலே நான் வாசிக்கிறது போல ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை கிறிஸ்து இயேசுவின் மூலமாக நான் பெற்றுக்கொள்வதற்கு நீர் அபிஷேகத்தை ஊற்றியிருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா சூழ்நிலையிலும் நாங்கள் உம்மோடு தங்கியிருந்து எல்லாவற்றிலும் உடைய சுபாவத்தை நாங்கள் கற்று அதன்படி ஜீவிக்க கர்த்தர் உதவி செய்யும். உம்முடைய நாள் சீக்கிரமாக இருக்கிறது, அதற்கென்று நீர் எங்களை தகுதிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். வேத வாக்கியில் ஆராய்ந்து பார்த்து தேவனுடைய சபையை போஷித்து காப்பாற்ற அருமையான மகனை அபிஷேகித்தீரே, நன்றி. இன்னும் கூட உம்முடைய கிருபை வரட்டும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நம்ம நீரோடும் கூடவே இருப்பதாக. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதம்.